सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममोमुचत् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। भूतैर्महद्भिर्ययिमाः पुरो विभुः निर्माय शेते यदमोषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृशिष्टभगवान् वचांसि मे। हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निःसरते वाणी जह्नुकन्याप्रवाहवत्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गो। जय बोल सद्गुरु महाराज की जय। ஒரு நாமாவளி சொல்லிட்டு ஆரம்பிப்போம். மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா முரளீதர மோகனா மாதவ மதுசூதனா मुरलीधर मोहना जय जय यदुनन्दना जय देवकी नन्दना जय जय यदुनन्दना जय देवकी नन्दना माधव मधुसूदना मुरलीधर मोहना माधव मधुसूदना मुरलीधर मोहना वृंदावन चंदना गोपिका मन मोहना वृंदावन चंदना गोपिका मन मोहना गोपिका मन मोहना गोपिका मन मोहना व्रज गोपिका मन मोहना व्रज गोपिका मन मोहना जय राधा जीवना राजीव दललोचना जय राधा जीवना राजीव दललोचना माधव मधुसूदना मुरलीधर मोहना माधव मधुसूदना मुरलीधर मोहना मुरलीधर मोहना मुरलीधर मोहना। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। जय बोल सद्गुरु महाराज की जय। நேற்றைய தினம் பரீட்சித்தினுடைய சரித்திரத்தை கேட்டோம். கர்ப்பஸ்ரீமான்னு 2-3 பேர் இருக்கா. கர்ப்பஸ்ரீமான்னா கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஸ்ரீமானாக இருக்கிறவா. இன்றைக்கி லௌகீகமாக சொல்கிறதா இருந்தால் டாட்டா பில்லா வீட்லேயும் அம்பானி வீட்லேயும் பிறக்கிற குழந்தைகள்லாம் கர்ப்பஸ்ரீமானு பேர். நான் அவளுக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாத்தாவே 7 தலைமுறைக்கு சம்பாதி வச்சுட்டார். சம்பாதிச்சு வச்சதுனால அவளுக்கு கர்ப்பஸ்ரீமானு லௌகீகத்தில் சொல்லுவாள். ஆனால் பாகவத சம்பிரதாயத்தில் கர்ப்பஸ்ரீமான்னு ஒரு 4 பேரை சொல்கிறார். அதில் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே யார் பகவானுடைய கதையை கேட்டாலோ பிரஹ்லாதனை மாதிரி அவள் ஒரு கர்ப்பஸ்ரீமான். கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே பகவானுடைய கடாட்சம் கிடைச்சது பரீட்சித்துக்கு. நேற்றைய தினம் கேட்டோம். விட்டகோர தொட்டகரன்னு சில பேர் பிறப்பா. ஜடபரதர் மாதிரி அவர் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் வரலையும் வந்துவிட்டார். சமாதி அடையிறதுக்கு முன்னாடி ஒரு மானிடத்தில் ஆசை வச்சு மானா பிறந்ததுனால மறுபடியும் பிறந்த உடனேயே
யமன் யமன் ஆரம்பிக்கல, டைரெக்டாக சமாதியிலேயே இருந்து விட்டார். அந்த ஜடபரதர் மாதிரி பிறக்கிறவாலும் ஸ்ரீமானு பேர். அது மாதிரி பகவானுடைய பிறக்கும்பொழுதே பக்தியோடு பிறந்தவா. அழகாக சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, துளசி அங்குரிக்கும் போது பரிமளத்தோடு அங்குரிக்குமா போலே. பாக்கி செடி கொடியெல்லாம் அது மொக்கு வச்சு பூ பூத்து அந்த பூ மலரும் பொழுது தான் வாசனை. துளசி செடி அப்படி இல்லை, அது அங்குரிக்கும் பொழுதே, அது துளசி செடி சின்னதாக வரும்பொழுதே அதனுடைய வாசனையோடையே வருது. பிறக்கும் பொழுதே பக்தியோடையே பிறக்கிறவா. உதாரணம் சொன்னால் லக்ஷ்மண சுவாமி மாதிரி. லக்ஷ்மணன் பிறக்கும்பொழுதே ராமர்கிட்ட பக்தியாக இருந்தான். இந்த 4 கேட்டகிரியில் நேற்றைய தினம் பரீட்சித்தினுடைய கதையை கேட்டோம். அவனுக்கு இல்லாத சொத்தே இல்லை. எந்த சொத்து கிடைக்கணும்னு கௌரவர்களும் பாண்டவர்களும் 18 நாள் மகாபாரதம் நடத்தினாலோ, கடைசியில் அந்த தர்மபுத்திரனும் அனுபவிக்கலை, துரியோதனனும் அனுபவிக்கலை. அது எல்லாம் நடனா அவள் 2 பேருக்கும் ஒரே வாரிசாக பரீட்சித்து பிறந்ததுனால 2 பேருடைய சொத்தும் சண்டை போடாமல் ஃப்ரீயாக கிடச்சிது. சில பேருக்கு சொத்து இருக்கும், கல்யாணமே ஆகாது, ஒண்டி கட்டையாக இருப்பாள். இவனுக்கு நல்ல பொண்ணு கிடச்சா, இராவதின்னு ஒரு பொண்ணும் கிடச்சிது. சில பேருக்கு சொத்து இருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்காமல் இருப்போம். இவனுக்கு குழந்தை 4 குழந்தை, சுதசேனன், பீமசேனன், உக்ரசேனன், ஜனமே ஜெயன்னு 4 குழந்தைகள். சொத்து இருக்குது, எல்லாருக்கு, கடைசியில் ஒன்றும் இல்லை, ஆயசு இல்லை. அதான் யார் நமஸ்காரம் பண்ணினாலும் முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுவோம், தீர்காயுஷாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாள். நான் எல்லாம் இருந்து ஆயுசு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு சாபம் 7ஆவது நாளில் பாம்பு தீண்டி மரணம்னு. அப்போ தான் புரிஞ்சுட்டான், இது எதுவும் நம்ம கூட வராது. அது அழகாக சொல்கிறார் யார், பர்திருஹரிங்கிற பெரியவர். தனானி பூமௌ பசவச்ச கோஷ்டே பாரியா கிருஹத்வாரி சகாஸ்மசானே தேகஸ்திதாயாம் பரலோக மார்கே தர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகஹா. நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் பேங்கில் இருக்குமே தவிர கடைசியில் நம்ம கூட வராது. அந்த காலத்தில் பேங்கு கிடையாது, பூமியில் புதைச்சி வைப்பார்கள். அதனால் தனானி பூமௌ அப்படிங்கிறார். நிறைய மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பான் வீட்டில். அந்த மாடெல்லாம் கொட்டகாலம் இருக்கும். இவன் ஏதாவது பையன் நல்ல பையனாக இருந்து இந்த ஈஸியாக பிராணன் போகிறதுக்கு அந்த உத்கிராந்தி கோதானம், வைத்தரணி கோதானம்னு உண்டு இந்த 10 நாள் காரியத்தில். அது எதாவது பண்ணினான்னா அந்த மாடு கூட வரும் அவனை காப்பாற்றுறதுக்கு. இல்லாட்டி சேர்த்து வச்ச மாடெல்லாம் வராது. இன்றைக்கி மாடு ஒன்றும் கிடையாது, இப்போ காரு இதெல்லாம் சொல்ல வேண்டிதான். இன்றைக்கி கார், ஃப்ரிட்ஜு, டிவி எதுவும் கூட வராது. பசவஸ்ச கோஷ்டே பாரியா கிரகத்வாரி, மனைவியும் வீட்டு வாசலோடு நின்றுடுவா. ஃப்ரெண்டு அல்லது பையன் ஸ்மசான பரியந்தம் வருவான். கடைசியில் நம்ம கூட யார் வரான்னா தர்மானுகோ, தர்மந்தான் கூட வரும். அது அழகாக பாட்டாக பாடினார். சினிமா பாட்டாக இருந்தால் கூட இந்த விஷயத்தை தான் பாடினார். வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு அப்படின்னு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாடினார் கண்ணதாசன் என்பவர். அவர் என்னன்னா, அவர் பல விஷயங்களை பாடினா அவர் ஜனங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு பாட்டாக பாடித்தார். அவருக்கு ஏன் இப்படி இந்த ஞானம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த பர்திருஹரி அங்கே இருக்கார், கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூர்னு. அங்கே பர்திருஹரியும் பத்ரகிரியார்னு 2 பேரை சொல்கிறா, குருவும் சிஷ்யனா. இந்த பர்திருஹரி அவர் ஆத்துக்காரிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார். அப்போ அவருக்கு யாரோ ஒருத்தர் பழம் கொடுத்தா, ஒரு முனிவர், இதை சாப்பிட்டா இளமையாக 100 வருஷம் இருக்கலாம், 100 வருஷமும் இளமையோடு இருக்கலான்னொடனே அந்த ராஜா நினச்சான், நம்ம இளமையாக இருக்கிறத விட ராணி இளமையாக இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்குமேன்னு ராணிக்கிட்ட அந்த பழத்தை கொடுத்தான். அந்த ராணிக்கு ஒரு குதிரை வண்டிக்காரனோட சம்பந்தம், அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டா. அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு வேசியோட சம்பந்தம் இருக்குது, அவன் வேசிட்ட கொடுத்துட்டான் அந்த பழத்தை. அந்த வேசி பார்த்தா, நம்மளோ பாபம் பண்ணின்னு இருக்கோம், இந்த பழத்தை சாப்பிட்டு 100 வருஷம் இளமையாக இருந்தால் இன்னும் பாபம் தான் ஜாஸ்தியாகும், நம்ம ஊர் ராஜா கையில் கொடுத்தா 100 வருஷம் சௌக்கியமாக ஆழ்வாரேன்னு திருப்பி ராஜா கையில் கொண்டு கொடுத்தா. இவன் பார்த்தான், என்னடா அது இங்கே ராணி கொடுத்த பழம் எப்படி விசாரித்தா தெரிஞ்சுது. உடனே ஞானம் கிளம்பி சன்னியாசியாக வந்துவிட்டார்னு அவர் சரித்திரத்தை சொல்லுவா. அப்படி எதுவும் நம்ம கூட கடைசியில் வராது.
கடைசியில் கொஞ்சம் கை ராசி கூட நம்ம கூட வராதும்பா. அந்த கையில் கூட பைசா வச்சு தேய்ச்சி எடுத்துன்னு போவாங்க. கை ராசி கூட கொஞ்சம் இருக்கு அதுவும் விற்காமல் அதையும் கொஞ்சம் தேய்ச்சி கையில் எடுத்துன்னு போயிடுவாள். கடைசியில் நம்ம இன்றைக்கி பண்ணின புண்ணியம் கூட வரும். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது பிரதோஷம் சிவராத்திரிக்கு சிவங்கோவிலில் போய் ஏதோ எண்ணெயை போட்டு விளக்கு ஏற்றினோம்னா அந்த புண்ணியம் வரும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ மகாபடிக்கு எண்ணெயை விட்டு விட்டு சாப்பிட்றோம், அது கூட வராது. நம்ம எவ்வளோ லிட்டராக பால் குடிச்சிருப்போம். நம்ம குடித்த பாலையும் காப்பியும் கணக்கு வேணும்னா ஒரு குளம் கட்டி நீச்சல் அடிக்கலாம். பிறந்ததுலேருந்து அவ்வளோ பால் காப்பி குடிச்சிருக்கோம், எல்லாம் வேஸ்ட்டு தான். அதே 1 லிட்டர் பால் சிவங்கோவிலுக்கு அபிஷேகம் நீ பிரதோஷத்துக்கு வாங்கி கொடுத்தா அந்த புண்ணியம் கூட வரும். அது மாதிரி இன்றைக்கி நம்ம இட்லிக்கு மிளகா படிக்க தொட்டுக்கிற எண்ணெயில் ஒரு 2 முட்டை எண்ணெயை எடுத்துகிட்டு போய் கோவிலில் விளக்கு போட்டோம்னா அந்த புண்ணியம் கூட வரும். இன்றைக்கி இங்கே யாகம் நடக்கிறது, இந்த யாகத்துக்கு நெய் வாங்கி கொடுத்தோம்னா அந்த புண்ணியம் கூட வரும். இன்றைக்கி நிறைய பிராமணாலாம் சாப்பிட்றாளே, அவளுக்கு அன்னதானத்துக்கு எதுவும் கறி காயோ அரிசியோ இது மாதிரி இந்த பண்ணின தர்மம் தான் கடைசியில் வருமே தவிர பைசாவை எடுத்துன்னு போக முடியாது. நம்மூருக்குள்ளேயே இந்த ஊர் பைசாவை நேபாளுக்கு கொண்டு போக முடியாது, அங்கே மாற்றிக்கணும், எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கணும். ஃபாரின் பைசாவை இந்த ஊருக்கு கொண்டு வர முடியாது, அதை எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேங்கில் போய் மாற்றிக்கணும். அது மாதிரி நம்மூர் பைசாவை எடுத்துன்னு போக முடியாது. இந்த பைசாவை புண்ணியமாக மாற்றினா நம்ம எடுத்துன்னு போகலாம். அதை புரிஞ்சின்ற பரீட்சித்து என்ன பண்ணினான், நேராக கங்கைக்கரைக்கு வந்தான். அவன் வந்தது ஆச்சரியம், அவனுக்கு நல்ல குரு கிடைச்சார். சுகாச்சாரியர் அவனுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பா, பகவான் 2 விதமாக தியானம் பண்ணணும், கண்ணை மூடியும் தியானம் பண்ணலாம், கண்ணை திறந்தும் தியானம் பண்ணலாம்னார். கண்ணை திறந்துட்டே எப்படி தியானம் பண்ணுறதுன்னா, பார்க்குறதெல்லாம் பகவானாக பாரு. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்காவை பார்த்தா கூட கிருஷ்ணா ஓ ஞாபகம் வருதுங்கிறார். அதுதான் அந்த காலத்தில் காக்காவுக்கு சாப்பாடு போட்டால் கூட காக்கான்னு கூப்பிட மாட்டா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிடுவார்கள். நமக்கு காக்காவை பார்த்தா சனீஸ்வரன் ஞாபகம் வருதே தவிர கிருஷ்ணன் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. இந்த பாரதியாருக்கு காக்காவை பார்த்தாலும் கிருஷ்ணன் ஞாபகம் வருது, ஒரு பச்சை மரத்தை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகம் வருதுங்கிறார். யாராவது ஃப்ளூட்டு வாசித்தா கூட கிருஷ்ணன் தான் ஃப்ளூட்டு வாசிக்கிறான்னு தோன்றது, புல்லாங்குழல் ஊதுறான்னு. இதெல்லாம் ஓரளவு புரியும். அடுத்த வரியில் சொல்கிறார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. இதுதான் புரியவே இல்லை. தீக்குள்ள விரலை வச்சா கூட கிருஷ்ணா ஒன்றை தொடர மாதிரி இருக்குங்கிறார். நமக்கு தெரியாமல் தீப்பட்டாலே சுடுறது. இப்போ தீக்குள்ள விரலை வச்சா கூட சுடாமல் இருக்கும்னா அது ஞானிகளுக்கு தான் முடியும், அது பாரதியாருக்கு தான் புரியும், அல்லது ஹனுமானுக்கு தான் புரியும். ஹனுமான் போனார் லங்கைக்கு, ஹனுமான் வாலில் தீ வச்சு விட்டான் ராவணன். அந்த ஹனுமான் வாலில் அந்த தீ இருக்குது. அவர் சொல்கிறார், நமேஸ்தி மனசஸ்திரமஹா, என் வாலில் தானே தீ வச்சான், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கிறார். அப்படி இருக்க முடியுமான்னா அது ஞானிகளுக்கு முடியும். கையில் அடிபட்டதுன்னா கைக்கு தானே அடி, கை என்னோட தானே, நான் இல்லைங்கிறார். நமக்கெல்லாம் இந்த உடம்பே நான் அப்படியே அபியாசம் ஆனதுனால உடம்புக்கு வர கஷ்டம்லாம் நமக்கு நினச்சிக்கிறோம். ஞானிகளுக்கு இது உடம்பு வேற நான் வேறேன்னு அனுபவத்தில் உள்ளவர்கள். நல்லா ஹனுமான் சொல்கிறார், என் வாழ்வு தான் நெருப்பு வச்சுருக்கா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு. இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தி வேறு. ஹனுமானுக்கு என்னடான்னா அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் ஜாஸ்தி திருப்பி கொடுத்துருவார். ஹனுமானுக்கு யாராவது 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாயாக திருப்பி கொடுத்துருவார். 100 ரூபா கொடுத்தா 1000 கொடுத்துருவார். 1000 கொடுத்தா லட்சமாக கொடுத்துருவார். இந்த ஹனுமானை பற்றி ராவணனுக்கு புரியல. ஹனுமான் வரல கொஞ்சமாக தீ வச்சான், அவர் ஜாஸ்தியாக்கி நீயே வச்சுக்கோப்பான், அவன் ஊர்லேயே வச்சு விட்டார். ஏன்னா அவர்கிட்ட எதை கொடுத்தாலும் பகவானுக்குன்னு எது கொடுத்தாலும் திருப்பி ஜாஸ்தியாக கிடைக்குங்கிறத ஒரு வெத்திரேக திருஷ்டாந்தம். நீ நல்லது பண்ணுனா நல்லது திருப்பி கிடைக்கும், வேண்டாது பண்ணால் அதுவும் திருப்பி கிடைச்சிடும். அப்படி ஹனுமானுக்கு புரியறது, பிரகலாதனுக்கு புரியறது, இவருக்கு புரியறது பாரதியாருக்கு. அதனால் சொல்கிறார், தீக்குள் விரலை வைச்சால் நந்தலாலா, தீக்குள்ள விரலை வச்சா கூட உன்னை தொடர மாதிரி இருக்குங்கிறார். இப்படி பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்க்கறது ஒரு தியானம். இப்படி 2 விதமான தியானத்தை சொன்னார். பரீட்சித்து சொன்னான், எனக்கு தியானம் பண்ண வரலையே என்ன பண்ணுறதுன்னு.
தியானம் பண்ணாட்ட பரவாயில்ல, நீ கதை கேட்டாலே போரும், உனக்கும் அந்த நல்ல கதி கிடைக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு இந்த பகவானை பக்தி பண்ணாத கைகள் கண்ணுகள் இதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார் சௌனகாதி மகர்ஷிகள். அவள் என்ன சொல்கிறான்னா, பிலேபதோருக்கிரம விக்ரமான்யே நசின்வத கண்ண புட்டே நரஸ்ய ஜிஹ்வாசதி தார்துரிகே வசூத நச்சோபகாயத் சிறுகாய காச்சாஹ பாரப்பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனமேன்முகுந்தம் ஷாவௌ கரௌ நோ குருதஸ்ஸபர்யாம் ஹரேர்லசத் காஞ்சன கங்கனௌ வா பருகாயிதே தே நயனே நராணாம் லிங்காணி விஷ்ணோர்ன நிரீட்சதோ யே பாதௌ நிருணாம் தௌ துருமஜன்மபாஜௌ க்ஷேத்ராணி நானோ ரஜதோ ஹரேர்யௌ. அந்த பகவானை பார்க்காத கண்ணுகள்லாம் மயில்பீல் இருக்கிற கண்ணு மாதிரி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. மயில்பீலில் கண்ணு இருந்தாலும் பார்க்க முடியாது. அது மாதிரி பகவானுடைய கதைக்கு போகாத கால்கள், கோவிலுக்கு போகாத கால்கள்லாம் மரத்தினால் பண்ணின காலு மாதிரி. பகவானை பற்றி பாடாத நாக்கு இருக்கே, அது தவளை கத்துற மாதிரி. தவளை ராத்திரி முழுக்க கத்துட்டே இருக்கும். குரக்கரமத கர 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 கத்திகிட்டே இருக்கும் தவளை. தவளை கத்தினா அந்த தவளை கத்துறதை பார்த்து ஸ்ரீதர ஐயாவால்னு ஒரு மகான் என்ன பண்ணால் அந்த தவளைக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணார். அந்த தவளைக்கு ஏன் தவளைக்கு போய் நமஸ்காரம் பண்ணினான்னா, அந்த தவளைக்கு எவ்வளோ சிவபக்தி. ராத்திரி முழுக்க தூக்கம் முழிச்சுண்டு சிவராத்திரி மாதிரி ஹரஹர 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 ஹரஹரா அது கரகரான்னு கத்தினா கூட இவருக்கு ஹரஹரா ஹரஹரான்னு கத்துற மாதிரி தோணுது. அதனால் அந்த தவளைக்கு போய் நமஸ்காரம் பண்ணினார். அந்த தவளை கத்தினா கூட பகவன் நாமம் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மலாம் வெறுமனே வம்பு பேசிகிட்டே இருக்கும். அது மாதிரி வம்பு பேசாமல் பகவன் நாமத்தை சொல்லணும் என்றெல்லாம் சௌனகாதி ரிஷிகள் சொல்ல, மேலே சூத பௌராணிகர்கிட்ட கேட்குறார்கள், பரீட்சித்து என்ன கேள்வி கேட்டான், சுகமுனிவர் என்ன பதில் சொன்னார்னு. உடனே பரீட்சித்து கேட்குறான், இந்த உலகத்தை பகவான் எப்படி படைக்கிறான்னு சொல்லுங்கோன்னு. அது என்னால் சொல்ல முடியாது, அது படைக்கிறவருடைய தொழில், படைக்கிறவனுக்கு தான் தெரியும். அந்த பகவானே என் உள்ளே இருந்து சொல்லட்டும். சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே பிரார்த்தனை பண்ணிண்டு ஆரம்பிக்கிறார். முதல்ல ஜலம்தான் அதுதான். தம ஆசி தமசா கூடமக்ரே பிரகேதம் சரிலகம் சர்வமாயுதம்னு ஒரே ஜலம்தான் இருந்தது. அந்த தண்ணியில் ஒரு தாமரை தோன்றினது. அந்த தாமரையில் பிரம்மா தோன்றினார். ஸ்வயம் தோன்றினதுனால அவருக்கு ஸ்வயம்பூன்னு பிரம்மாவுக்கு பெயர். அந்த பிரம்மா பார்த்தார், இந்த தாமரைக்கு காரணம் என்ன அப்படின்னு தாமரை தண்டு வழியாக அடியில் தேடினார். 100 வருஷம் கிடைக்கவே இல்லை. இந்த தாமரை தண்டு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. திருப்பி தாமரையில் ஏறி உட்காந்து விட்டார். அப்போ ஒரு சத்தம் கேட்டது, தப தபே தேவமிகி வைகாயசீம் வாணிமேனம் அசிஸ்ரவஸ்ருதி சுகாம் குருவன்னு தப பிரேரணாம். வெளியில் எவ்வளோ தேடினாலும் பகவானை பார்க்க முடியாது, உள்ளே தேடணும். நம்ம உள்ளுக்குள்ளே தான் பகவான் இருக்கார், உயிராக இருந்துன்னு இருக்கார். அதனால் தான் கோயிலுக்கு போனால் சில பேர் கண்ணை மூடுறாலே இருக்கிறேன்னா உள்ளுக்குள்ளே பாருன்னு அர்த்தம். அந்த தியானம் பண்ணி பார் அப்படின்ன உடனே பிரம்மா தியானம் பண்ணினார். அவருடைய தியானத்தில் வைகுண்ட தரிசனம் கிடச்சிது. அந்த வைகுண்டத்தில் பெருமாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணினார். உடனே பெருமாள் அவரை பார்த்து, நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்கோ என்று சொல்ல, எனக்கு சிருஷ்டி பண்ண தெரியாதேன்னு, உனக்கு அந்த ஞானத்தை நானே தரேன்னு 4 ஸ்லோகத்தில் பகவான் இந்த பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியையும், சிருஷ்டி பண்ணும்பொழுது அகங்காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஞானத்தையும் பகவான் கொடுத்தார். பிரம்மா சிருஷ்டி பண்ணினார். இந்த சிருஷ்டி விஷயத்தை மைத்ரேயர் விதுரருக்கு விரிவாக சொன்னார் என்று சொல்லி முடித்தார். இப்படி சொல்லும்பொழுது தான் மறுபடியும் பரீட்சித்து கேட்டான், விதுரர் என்பவர் பாரத தேசத்துக்கே பிரதான மந்திரியாக இருந்தவர். பாரத தேச பிரதான மந்திரியாக இருக்கிற விதுரருக்கு கதை கேட்க ஏது டைம்? அவர் ஊராக சுற்றிகிட்டே தான் இருக்க டைம் இருக்கும். இவருக்கு கதை கேட்க எப்போ டைம் கிடச்சிதுன்னா, அவர் பகவானுடைய கதையை கேட்கணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பினார். அப்படி தீர்த்த யாத்திரையாக போகும்பொழுது பிருந்தாவனத்துக்கு வரார். பிருந்தாவனத்துக்கு வந்தோடனே பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டு வரார். யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா, யமுனா தீர விகாரி ஜெய் ராதே கோவிந்தா,
वृंदावन संचारी जय राधे गोविंदा। वृंदावन संचारी जय राधे गोविंदा। मोहन मुरलीधारी जय राधे गोविंदा। मोहन मुरलीधारी जय राधे गोविंदा। मुनिमानस संचारी जय राधे गोविंदा। मुनिमानस संचारी जय राधे गोविंदा। गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा। गोवर्धन गिरिधारी जय राधे गोविंदा। गोपी मानसहारी जय राधे गोविंदा। गोपी मानसहारी जय राधे गोविंदा। यमुना तीर विहारी जय राधे गोविंदा। यमुना तीर विहारी जय राधे गोविंदा। 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 जय जय राधे गोविंदा। जय जय राधे गोविंदा. இப்படி பஜனை பண்ணிட்டே விதுரர் வரார். அதே மாதிரி எதிர்க்க பஜனை பண்ணிட்டு இன்னொரு பெரியவர் வரார். ரொம்ப வேண்டியவா வரான்னு தெரிகிறது. கிட்டக்க வந்த பிறகு தான் தத்ரோத்தவம் பாகவதம் ததரிச, பகவானுடைய பிரதான மந்திரியாகவும் பகவானுடைய ஃப்ரெண்டாகவும் பகவானுடைய தாசனாகவும் இருக்கக்கூடிய உத்தவனை பார்த்தார். பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிட்டார்கள். எப்போவுமே பாகவதாலுக்குள்ள ஜாதி பேதம் கிடையாதுங்கிறார். ஜாதின பூச்சோ சாதுக்கி பூச் लीजिए ஞான், மோலு கரோ தல்வாருக்கா படாரகனதோம் யான் அப்படின்னு கபீர்தாசா சொல்கிறார். பரஸ்பரம் பாகவதர்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். ஏண்டானா ஒருத்தருடைய கத்தி வாங்க போகிறவன் கத்தி ஷார்ப்பாக இருக்க பார்க்கணுமே தவிர அது உரை எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எந்த ஜாதிலையும் ஞானிகள் இருப்பார்கள். அங்கே அதை பார்க்கக்கூடாது. ஞானத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். ஒரு சதாபிஷேகம் ஆகிடுத்து ஒரு தாத்தாவுக்கு, ஆனால் வேதமே படிக்கலை. ஒரு 8 வயசு பையன் வேதம் படிச்சிருக்கான்னா நான் சதாபிஷேகம் ஆகிடுத்துன்னு தாத்தா உட்காரக்கூடாது. 8 வயசு பையன் வேதம் படித்தானா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அந்த ஞானத்துக்கு தான் மரியாதை. அப்படி பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணிண்டார்கள். உடனே விதுரர் கேட்டார் உத்தவனை பார்த்து, பகவான் சௌக்கியமா, பகவான் கூட இருக்கிறவர்கள்லாம் சௌக்கியமா என்று கேட்க, பகவான் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தான் இருக்கார். இருந்தாலும் அந்த பகவானை யாரும் புரிஞ்சிக்கல. யாதவர்கள்லாம் அந்த கண்ணனை என்ன நினச்சிட்டார்கள்னா, பிரம்மா சிருஷ்டி பண்ணும்பொழுது கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் அழகை ஜாஸ்தி வச்சுட்டார், அதான் கிருஷ்ணனை எல்லாரையும் மயக்கிறான்னு நினச்சிட்டார்கள். உண்மை என்னடனா அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணது இந்த கிருஷ்ணன் தான் யாரும் தெரிஞ்சுக்கல. ஆனால் கண்ணன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினான். கொல்ல வந்த பூதனைக்கு கூட மோட்சத்தை கொடுத்தான். கடைசியில் எனக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினான் என்று உத்தவன் சொல்ல, உடனே விதுரர் கேட்டார், உனக்கு சொல்லிக் கொடுத்த பாகவதத்தை எனக்கு சொல்லுங்கோ என்று சொல்ல, அப்போ உத்தவன் சொன்னார், நாம் பாகவதம் கேட்கும் பொழுது என் கூட மைத்திரையர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மைத்திரையர்கிட்ட பகவான் சொன்னான், நான் சொல்லிக் கொடுத்த இந்த பாகவதத்தை உன்னை தேடிந்து விதுரன் வந்தால் நீ சொல்லிக் கொடுன்னார். அதனால் உனக்கு குருவாக மைத்திரையரை பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கார் என்று சொல்ல, உடனே மைத்திரையர் எங்கே இருக்கான்னு தேடின்னு போனால் அவர் ஹரித்வாரில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ஹரித்வாரில் அவரை போய் நமஸ்காரம் பண்ணினார். துவாரித்யுநத்யா ரிஷபக்குரூணாம் மைத்ரேயமாசீனமகாதபோதம் க்ஷத்தோபசிருத்யாச்சுதபாவசுத்தகா பப்ரச்ச சௌசீல்யகுணாபிதிருப்தகா. அவரை நமஸ்காரம் பண்ண விதுரர், வாப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே விதுரர் சொன்னார், சுகாய கர்மாணி கரோதி லோககா நதை சுகம் வான்யதுபாரமம் வா விந்தேத பூயஸ்தத ஏவ துக்கம் எதத்ர யுக்தம் பகவான் வதேன்னகா. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே ஆசை தான். பிறந்த எறும்புலேருந்து ஆரம்பித்து படைக்கக்கூடிய பிரம்மாவு பரியந்தம் எல்லா ஜீவனுக்கும் ஒரே ஆசை, சௌக்கியமாக இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. இதுதான் எல்லாருக்கும் ஆசை.
ஆனால் சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறார்கள் தவிர யாரையா பார்த்து சார் சௌக்கியமானு கேட்டால் சௌக்கியமாக கேட்டால் ஏதோ சௌக்கியமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் யார் சொல்ல ஏதோ இருந்துன்னு இருக்கு செல்தாகை அப்படிங்கிறான், ஏதோ போயின்னு இருக்குங்கிறான். நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு உலகத்தில் யாரும் சொல்கிறதில்ல. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. பிச்சைக்காரனும் கஷ்டப்படுறான், பணக்காரனும் கஷ்டப்படுறான். பிச்சைக்காரனுக்கு என்ன கஷ்டம்னா பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரன்ட்டு 10 ரூபா கடன் வாங்கியிருக்கான், அதை கொடுக்க முடியலேன்னு. பணக்காரன் 10 கோடியை கடன் வாங்கினா அவன் கொடுக்க முடியலைங்கிறான். சில பேர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியில் போயிடுறான். இப்படி பிச்சைக்காரனுக்கும் கஷ்டம் இருக்குது, பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்குது. படித்தவனும் கஷ்டப்படுறான், படிக்காதவனும் கஷ்டப்படுறான். படித்தவனுக்கு என்ன கஷ்டம்னா நான் படிச்சிருக்கேன், நான் படித்த அளவுக்கு வேலை கிடைக்கல, இதை கிடைச்ச வேலையை பார்த்துன்னு இருக்கேங்கிறான். படிக்காத நான் படிக்கலையே கஷ்டப்படுறேனேங்கிறான். அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம், குழந்தைகளுக்கும் கஷ்டம். அம்மா அப்பாவுக்கு என்ன கஷ்டம்னா குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறதேன்னு கஷ்டம், குழந்தைகளை கேட்டால் படிப்பே கஷ்டமாக இருக்குங்கிறான். இப்படி எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. இந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு என்ன பண்ணணும் என்று கேட்க அதுக்கு இங்கே மைத்திரேயர் சொல்கிறார், சோகம் நாம் சுள்ள சுகாய துக்கம் மகத்கதானாம் விரமாய தஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதாக சாட்சாத் பகவான் ரிஷிபியா. எல்லா கஷ்டமும் நீங்கிறதுக்கு பாகவதம் கேட்டால் போகும். அது எப்படி பாகவதத்துக்கும் கஷ்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? கஷ்டம் போகிறதுக்கு பாகவதம் கேட்டால் போகிறோம்னா அது என்ன ஏண்டான்னா கஷ்டங்கிறது எல்லாருக்கும் எங்கே வருது? நேற்றுக்கே சொன்னேன், அவரவர்கள் மனசில் தான் கஷ்டம் ஏற்படுறது. இந்த பாகவதம் என்ன பண்ணுறதுன்னா அந்த கஷ்டத்தை நீக்கிறது இல்லை, அந்த மனசுக்கு ஒரு பரிபக்குவம் கொடுக்கறது. சிலவே சொல்வா எனக்கு அவா சரியில்லை, மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, ஆத்தக்கார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லை, அவா சரியில்லை, இவா சரியில்லேம்பா. உண்மையிலே என்னடாண்ணா நம்ம மனசு தான் சரியா இல்லை. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மனசு நமக்கும் வந்துடுத்துனா நம்ம சரியாயிடும். அப்போ அந்த எதுவுமே அதை தாங்கிறதுக்குள்ளே அதை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த பரிபக்குவம்னு ஒன்று மனசுக்கு ஒன்று இருந்துடுத்துனா எதுவுமே கஷ்டம் கிடையாது. அந்த பரிபக்குவத்தை பாகவதம் டைரெக்டாக கஷ்டத்தை போக்குறத விட அதுக்குள்ளே பரிபக்குவத்தை பாகவதம் கொடுக்குங்கிறதுனால தான் பாகவதத்தை கேட்டால் போகும் என்று சொல்லி இங்கே பிரம்மாவுடைய சிருஷ்டியை வர்ணிக்கிறார். பிரம்மா பகவானை தியானம் பண்ணிட்டே சிருஷ்டி பண்ணினாரா? அப்போ அவரை பிரம்மா 4 ஸ்லோகம் பாகவதம் சொல்லிட்டே சிருஷ்டி பண்ணதுனால 4 பாகவதர்கள் தோன்றினார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு. அந்த 4 பேரையும் பார்த்து நீங்கள் படைப்பு தொழிலுக்கு கூட ஹெல்ப் பண்ண வாருங்கள், உதவி செய்ய வாருங்கள் என்று கூப்பிட அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு படைப்பு தொழிலே வேண்டாம், நாங்கள் பஜனை பண்ணிட்டு போகிறோம்னு. அவள் விஷ்ணு பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டே போனார்களாம். விஷ்ணு பஞ்சாட்சரம் ஸ்ரீகிருஷ்ணசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம 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 ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம. ஹரிசரணம் இதுதான் விஷ்ணு பஞ்சாட்சம். அதை சொல்லிட்டே கிளம்பிட்டார்கள். பசங்க சொன்ன பேச்சை கேட்கலின்னு பிரம்மாவுக்கு கோபம். இந்த உலகத்தில் படைப்பில் முதல்ல பிறந்த குழந்தைகளே அப்பா சொன்ன பேச்சை கேட்கல. அன்னிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பசங்க சொன்ன பேச்சை கேட்கலன்னே பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த பிரம்மாவனுடைய கோபமே ஒரு உருவமாக வந்தது. அதுதான் ருத்ரனுடைய அவதாரம். பிறந்தவுடனே அழுதாராம், எனக்கு பேர் வைங்கோன்னு. அவர் ஆதௌர் ரோத கிலத்தேன சருத்ரநாமா, அதனால் ருத்ரன்னு பேர். இது சாதாரண அர்த்தம். ஆனால் வேதத்தில் சொல்கிறாரு நமோ பகவதே ருத்ராயா, அங்கே என்ன அர்த்தம் பண்ணுறாருனா ருத்தம்னா கஷ்டம்னு அர்த்தம். நம்முடைய கஷ்டத்தை அழுகையை நீக்கிறதுனாலேயும் அவருக்கு ருத்ரன்னு பேர். அந்த ருத்ரனை பார்த்து சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ல அவர் சொன்னார், எனக்கு பேர் வைங்கோ, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, வீட்டெல்லாம் கொடுங்கோ, திடீர்னு எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னு அவருக்கு 11 பேரை கொடுத்தார். 11 ருத்ரன். மன்யுரும் மனுரும் மகினசன் மகான் சிவன் ரிதத்விஜன் உக்ரரேதன் பவன் காலன், இப்படி 11 பேர். அப்புறம் அவளுக்கு இராவதி சுதா தீட்சான்னு அவளுக்கு 11 பத்னிகள், 11 ஸ்தானத்தை கொடுக்க ருத்ரனுக்கு என்னடானா அவருக்கும் சிருஷ்டி பண்ணுறதுல இஷ்டம் இல்லை, அவர் தபஸ் பண்ணணும்னு ஆசை. அவர் பார்த்தார் சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணார், பூத பிரேதங்களை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டார். இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு 2 வழி இருக்குது.
ஒன்று டைரெக்டாக நான் செய்ய மாட்டேங்கிறது, இன்னொன்று ஏடா கூடமாக செய்கிறது. ஏடா கூடமாக செஞ்சுட்டோன்னா அவள் பண்ணுவா, நீ பண்ணாதப்பா நானே பார்த்துக்கிறேன்ருவா. அது மாதிரி இவர் சிவன் என்ன பண்ணினார், பூத பிரேதங்களை சிட்டி பண்ண ஆரம்பித்தோடனே பிரம்மா பார்த்தார், போகிறோம் அலம் பிரஜாபி சிருஷ்டாபிகி, நீ பண்ணின சிட்டி போகிறோன்னு அவரை நிறுத்தினார். அதான் பிரம்மாவுக்கே ஒரு அனுபவம் கிடச்சிது. படைக்கணும்னா சத்துவகுணத்தில் படைச்சா பாகவதாலா போகிறா, தமோ குணத்தில் படைச்சா அது பூத பிரேதங்களாக போகிறதுன்னு ரஜோகுணத்தினால 10 பிரஜாபதிகளை மரீச்சி, அத்தி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிரதோ, பிருகு, வசிஷ்டர், தட்சர், கர்தமன்னு 10 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணினார். அவர்கள் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜனங்களை காப்பாற்றணுமேனு தன் உடம்பில் ஒரு பாதியிலிருந்து ஸ்வயம்புவமனு சதரூபாங்கிற தம்பதிகளை சிருஷ்டி பண்ணி இந்த பிரஜாபதிகள் படைக்கக்கூடிய ஜனங்களை நீ பூமியில் வச்சு காப்பாற்றுனார் மனு கிட்ட. உடனே மனு பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தா பூமியே காணும். பூமி பிரளய தண்ணியில் முங்கி கிடக்கு. பிரளய தண்ணிலேருந்து பூமியை மேலே கொண்டு வரணுமேனு பிரம்மா பகவானை பிரார்த்தனை பண்ணினார். அப்படி பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி மூச்சு விடுறார். அப்படி மூச்சு விடும்பொழுது பிரம்மாவோட மூச்சு காத்தாக வராக தோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா, பகவான் ஒரு வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணினார். வராக ரூபத்தில் அவதாரம் பண்ணினவுடனே எல்லாரும் ஜெயகோஷம் பண்ணினார்கள். ஜெய்போஷோ யஜ்ஞவராக பகவான் கீ ஜெய். அவதாரம் பண்ணின பகவான் உடனே பிரளய ஜலத்தில் முங்கி அந்த பூமியை தூக்கின்னு வரார். அப்படி தூக்கின்னு வரும்பொழுது ஹிரண்யாட்சன் ஒரு அசுரன் வர அவனை வதம் பண்ணி இந்த பூமியை நிறுத்தினார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சங்கல்பம் பண்ணும்பொழுது ஸ்வேதவராக கல்பேன்னு சங்கல்பம் பண்ணுறோம். ஆதிவராகாய நமகான்னு அர்ச்சனை பண்ணும்பொழுதும் ஆதிவராகாய நமகான்னு அந்த பீட பூஜையில் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வராக அவதாரம் சொன்னால் கூட இதில் தத்துவம், பிரம்மா ஜபம் தபஸ் பண்ணினார், பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து வராகம் ஒரு பண்ணி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாங்கிறது ஒரு ஆள் இல்லை, ஸ்வயம் வேதமயோ விதாத்தா. 4 தலைன்னா ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதம் தான் அவருடைய 4 தலை. பிரம்மா மூக்கிலேருந்து வராக பகவான் வந்தார்னா என்ன அர்த்தம்னா, வேதம் யஜ்ஞத்தை சொல்கிறது. அந்த யஜ்ஞ வராகனா சாதாரண பண்ணி கூட்டின்னு நினச்சிக்கக்கூடாது. யாகசாலையில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அது வராக ஷேப்பில் இருக்கும் அந்த யாகசாலை. அதில் 4 பேர் யாகம் பண்ணுறதுக்கு இருப்பா. ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மானு. அந்த 4 பேர் தான் வராக பெருமாளுடைய 4 கால். ஹோமம் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருப்பாலே அதுதான் சுருக் துண்டம். அந்த அவருடைய வராகபகவானுடைய மூக்கு நீட்டமாக இருக்கே அதுதான் யாகம் பண்ணுற கரண்டி. இப்படி அந்த வராக பகவான்ங்கிறது யஜ்ஞஸ்வரூபம். அதில் பிரம்மாட்டிருந்து வராக பகவான் வந்தார்னா என்ன அர்த்தம், வேதம் யாகத்தை சொல்கிறது. அந்த வராக பெருமான் பூமியை தூக்கிட்டு நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த யஜ்ஞத்தினுடைய ஆதாரத்தில் பூமி நிற்கிறது, தர்மத்தினுடைய ஆதாரத்தில் தான் பூமி நிற்கிறது. பூமியில் தர்மம் குறைஞ்சிருத்துனா சுனாமி வரும், கொரோனா வரும், என்னெல்லாம் வரும். தர்மம் நிலைபெற தான் பூமி நிற்கும் என்கிறத காட்டத்துக்காக தான் வராக பகவான் அந்த பூமியை தூக்கிட்டு நிற்கிறார் என்று சொல்கிறார். இந்த வராக பகவான் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினானே, ஹிரண்யாட்சன் எப்படி வந்தான்னு கேள்வி கேட்க, சந்தியா காலத்தில் கஷ்யபர் யாகசாலையில் இருக்கும்பொழுது அவருடைய மனைவி திதி என்பவள் காமபுத்தியோடு வந்தாள். அப்போ அவர் சாபம் கொடுத்தார். இந்த சந்தியா காலத்தில் முக்கியமாக 4 காரியம் பண்ணக்கூடாது. சத்வாரீமானி கர்மாணி சந்தியாயாம் பரிவர்ஜயேத் ஆஹாரம் மைதுனம் நித்ராம் ஸ்வாத்தியாயஞ்ச ததைவச்ச. சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. அந்த காலத்தில் சொன்னால் குழந்தைகள்லாம் ஓகேங்கும். இந்த காலத்துக்கு வந்து ஏன் சாப்பிடக்கூடாது, என்ன ரீசன், எல்லாம் ரீசன் கேட்குறது எதுக்கு எடுத்தாலும். சந்தியா காலத்தில் சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்றது, ஆரோக்கியம் வரணும், பலம் வரணுங்கிறதா. நீ சந்தியா காலத்தில் சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு பதில் வியாதி தான் வரும். ஏன்னா சந்தியா காலத்தில் வியாதி வளரக்கூடிய சமயம். ஜுரம் இருக்கிறவனுக்கு சந்தியா காலத்தில் ஜுரம் ஜாஸ்தியாகும். அதனால் வியாதி கெட்ட பரமாணுக்கள் ஜாஸ்தியாகுங்கிறதுனால தான் சந்தியா காலத்தில் விளக்கேற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும், நல்ல காரியத்தை பண்ணணும்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, அந்த கெட்ட பரமாணுக்களை நீக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விளக்கு எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றி பகவன் நாமத்தை சொல்லணும்னு. கோவிலுக்கு போகணும் வச்சுருக்கா. அப்புறம் சந்தியா காலத்தில் தூங்கக்கூடாது. தூங்கினான்னா அந்த டயத்தில் உலகத்தில் பண்ணின எல்லாருடைய பாப்பமும் சந்தியா காலத்தில் தூங்குறவனுக்கு வரும்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை பெருமாளே தூங்கினா கூட பெருமாளை விட்டுட்டு லட்சுமி போயிடுவாளாம். அதனால் சந்தியா காலத்தில் சூரியன் உதிக்கிற டயத்துலையும் சூரியன் மறையிற டயத்தில் தூங்கக்கூடாது. அந்த இடத்துல தூங்கினா தூங்குறது எதுக்கு, ஃப்ரெஷ் ஆகணுங்கிறது தானே. சந்தியா காலத்தில் தூங்கினா ஃப்ரெஷ் ஆக முடியாது, மறுபடியும் டயர்டாகிட்டே இருக்கும், திருப்பி தூங்கணும் தான் தோணும். அதனால் சந்தியா காலத்தில் ஒரு 5 நிமிஷம் என்ன தான் வியாதிஸ்தராக இருந்தால் கூட சந்தியா காலத்தில் தூங்காமல் கொஞ்சம் 3 நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் படுத்துக்கலாம்.
அப்புறம் சந்தியா காலத்தில் பெண்களோட சேரக்கூடாது. சேர்ந்தால் அந்த டயத்தில் பிறக்கிற குழந்தைகள்லாம் தீவிரவாதிகளாக பிறப்பார்கள். அதனால அது மாதிரி நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு சந்தியா காலத்தில், வீட்டில் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, வேதம் கூட சொல்லக்கூடாதுன்னு விட்டார். சந்தியா காலத்தில் சஹஸ்ரநாம ஜபம் வேதம் சொல்கிறதா இருந்தால் ருத்ரம் சொல்லலாம், ஏன்னா அதுவும் பகவன் நாமங்கிறதுனால. அதனால் இந்த டயத்தில் வராதேன்னார். அவள் மீறி வந்ததுனால அவளுக்கு சாபம் கொடுத்தா அவளுக்கு 2 அசுரர்கள் குழந்தையாக பிறப்பார்கள்னு. அவளுக்கு 2 அசுரர்கள் குழந்தையாக பிறந்தார்கள். அது யாருடான்னா ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்புன்னு. ஹிரண்யாட்சன் பிறந்த உடனே நேராக கிளம்பி சண்டைக்கு போனான் பகவானோட. போகிறதுக்கு முன்னாடி நாரதரை பார்த்தான். விஷ்ணு எங்கேன்னு கேட்டான். பாதாளத்தில் இருக்காருன்னொடனே பாதாளத்தில் வராக பெருமானை பார்த்து யுத்தம் பண்ணி வராகவான் அவனை வதம் பண்ணினார். அவனுக்கு மோட்சம் கிடச்சிது. இந்த ஹிரண்யாட்ச வதத்தை கேட்குறவாளுக்கு பிரம்மஹத்தி பாபம் கூட நீங்கும் அப்படிங்கிறார். இருக்கிறதுலே பெரிய பாபம் பிரம்மஹத்தி பாபம்னு, இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் அஸ்வமேத யாகம்னு. இது ரெண்டுமே ரொம்ப பெருசு. அதனால தான் அஸ்வமேத யாகத்தை பற்றி ஏகாசி அன்றைக்கி அச்சித்ரா அஸ்வமேத பாராயணன்னு பண்ணுவார்கள். அது மாதிரி பிரம்மஹத்தி பாபம்னா பிராமணனை கொலை பண்ணின பாபம்னு மாத்திரம் இல்லை, பிராமணனாக பிறந்து வேதம் படிக்கலைனாலும் பாபம், படித்த வேதத்தை மறந்தாலும் பிரம்மஹத்தி, எல்லாம் பிரம்மஹத்தி பாபத்தோடு சேர்ந்தது தான். அதெல்லாம் நீங்கணும்னா திருவிடை மருதூர்னு இருக்குது கும்பகோணம் கிட்ட, அங்கே வந்தால் அந்த பிரம்மஹத்தி பாபம்லாம் நீங்கிடும். அங்கே ஒரு பிரதட்சண வழி இருக்குது, அங்கே ஒரு பிரதட்சணம் பண்ணினோன்னா அஸ்வமேத யாகம் பண்ணின பலனும் கிடச்சிரும் என்று சொல்கிறார். அதன் பிறகு மேலும் சிருஷ்டி விஷயத்தை வர்ணிக்கிறார். பிரம்மாவோட நிழலிலிருந்து கர்தமன்னு ஒருத்தர் வந்தார். அவர் தபஸ் பண்ணினார் 10,000 வருஷம். பகவான் வரலை. பகவான் வரலையேன்னு கண்ணீர் விட்டார். உடனே பகவான் வந்தார். உனக்கு என்ன வரம் என்று கேட்க, எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கார், நல்ல பொண்ணு கிடைச்சா தேவலைன்னார். உடனே பகவான் சொன்னார், பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறது, இப்போ நல்ல பொண்ணு தேடி தேடி கண்டுபிடிக்கணும். ஏதோ கிடைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நல்ல பொண்ணாக அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் உனக்கு கவலை இல்லை, உனக்கு நல்ல பொண்ணு நானே பார்த்து வச்சுருக்கேன். அந்த பொண்ணை அழைச்சிட்டு நாளான்னைக்கு அவள் அப்பா வருவார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள் 2 பேருக்கும் 9 பெண் குழந்தைகளுக்கு பிறகு நானே குழந்தையாக பிறப்பேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணினார். அந்த கர்தமர் மறுபடியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சுவாயம்புவ மனு தன் பெண் குழந்தை தேவகூதியை அழைச்சின்னு வந்தார். இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னார். கர்தமர் ஒரு நிபந்தனை வச்சார். நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் பிறந்துட்டான்னா சந்நியாசம் வாங்கிடுவேன், சம்மதமா? தேவகூதி சம்மதம்னால் கல்யாணம் ஆச்சு. மறுபடியும் தபஸுக்கு போயிட்டார். தபஸு முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா பல வருஷங்கள் ஓடிடுத்தும் 18 வயசுக்கு வந்த தேவகூதி இப்போ மாறி 81 வயசு கிழவியாக போயிட்டார். அப்போ தான் கர்தவர் பார்த்தார், இவளுக்கு வேண்டிய சௌக்கியத்தை பண்ணலையேன்னு அந்த கர்தவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு கண்ணீர் விட்டான் பகவான். அந்த கண்ணீர் விட்டது அங்கே ஒரு குளமாக இருக்குது, ஜலம். அதில் போய் முங்கிட்டு வான்னார். பிந்து சரஸ்ன்னு அந்த குளத்துக்கு பேர், இன்றைக்கும் இருக்குது குஜராத்தில். அதில் போய் தேவகூதி குளித்தால். குளித்த உடனே ஆச்சரியம், 81 வயசு கிழவியாக போன தேவகூதி மறுபடியும் 18 வயசு பொண்ணாக மாறிவிட்டான். இந்த கதையை நான் பாம்பேயில் சொன்னேன். உடனே ஒரு தாத்தா எழுந்துன்னு கேட்டார், குளம் எங்கே இருக்குது சொல்லுங்க, நானும் போய்ட்டு வரேன்னார். நான் சொன்னேன், குளம் இருக்குது, பிந்து சரஸ்கிற குளம் குஜராத்தில் இருக்குது. நல்லவேளை குஜராத்தில் இருக்கிறதுனால பத்திரமா மூடி காப்பாற்றி வச்சுருக்கார். தமிழ்நாடு இருந்தால் குளத்தை கட்டி குளத்தை மூடி வீடு கட்டியிருப்பான். பில்டிங் கட்டாமல் அந்த குளம் பத்திரமா இருக்குது. பிந்து சரஸ்னு பேர். அது மாத்திருக்கையான்னு பிரசித்தமாக இன்றைக்கும் அங்கே போய் சிராத்தங்கள்லாம் பண்ணுறான். அங்கே பகவான் அந்த தீர்த்த குளம் இன்றைக்கும் இருக்குது, சரஸ்வதி நதி தீரத்தில். அதில் போய் குளிச்சுட்டு வந்து தேவகூதி இளமையாக ஆனவுடனே கர்தமரும் இளமையாக ஆனார். கொஞ்ச நாள் குடும்பத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் தான் அருந்ததி, அனசூயா முதலிய பதிவிரதைகள். ஒரு பையன் பிறந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்நியாசம் வாங்கிக்கலாம் பார்த்தா பையனே பிறக்கலைன்னு கவலைப்பட்டு கடைசியில் பாதி ராத்திரி கிளம்பினார். அப்போ தேவகூதி சொன்னால், எனக்கு ஒரு பையன் வேணும் என்று ஆசைப்பட, உடனே பகவானே குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஏன் குழந்தையாக பிறக்கலைன்னா, நம்ம பண்ணின பகவன் நாம ஜபம், நம்ம பண்ணின தபஸு போராது. யார் நிறைய நல்ல காரியம் பண்ணாலோ அவளுக்கு தான் மகான்கள் குழந்தையாக பிறப்பார்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கொஞ்ச நாளைக்கு அவர்கள் பகவன் நாமம் சொல்ல ஒரு நல்ல முகூர்த்தத்தில் பகவான் அவதாரம் பண்ணினார். குழந்தையாக பிறக்கிறார். கபிலன்னு இந்த அவதாரத்தில் பகவானுக்கு பெயர். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார். இரட்டையாக உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும். சீதம் உஷ்ணம்
சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இப்படி மாறி மாறி வரும். நஷ்டம் வரும்பொழுது ஒரே நஷ்டமாகிடுதுன்னா அழுதுந்தே இருக்கக்கூடாது. லாபம் வந்தால் அல்பத்துக்கு போசம் வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிக்கணும், ரொம்ப ஒரே எதிரியாக குதிக்கக்கூடாது. குளிர் வந்தால் குளிர் 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 சொல்லியிருக்கக்கூடாது. சூடு வந்தால் சூடு 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 சொல்லக்கூடாது. குளிர் வரும் சூடு வரும், மாற்றி மாற்றி உலகத்தில் எது வருமோ அதெல்லாம் தாங்கிக்க பழகிக்கணும் என்று அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார். அம்மா கிட்ட குழந்தையாக இருக்கார். அம்மா வந்த உடனேயே அம்மா ஒரு நாளைக்கு எனக்கு பந்தம்னா என்ன மோட்சம்னா என்னன்னு கேட்க, சாதாரணமாக அம்மா அப்பா குழந்தைக்கு உபதேசம் பண்ணுவா. இந்த கதையில் என்னென்னா குழந்தை அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறது. யுக்தியுக்தம் வச்சோகிராஹ்யம் பாலாதபி சுகாதபி. ஒரு நல்ல விஷயம் சின்ன குழந்தைகளை சொன்னால் கூட அதுலேருந்து நம்ம இதை கேட்டுக்கணும். அதனால் இங்கே ஸ்தானம் வயசுலாம் முக்கியம் இல்லை, நல்ல வார்த்தை நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிறதுக்கு இங்கே தேவகூதி அம்மாவே ஒரு சாட்சி. அம்மாவுக்கு குழந்தை உபதேசம் பண்ணுறார். பந்தம் மோட்சம்னு ரெண்டு தனியாகவே இல்லை. முதல்ல பந்தமே இல்லை, அப்புறம் தானே மோட்சம். பந்தம் என்னடான்னா ஆசைப்படுறதுனால பந்தம். ஆசைப்படப்பட துன்பந்தானே, ஆசை விட விட இன்பம்தானே என்று அழகாக ஒரு பெரியவர் சொன்னார். ஆசையினால தான் நம்ம கட்டுப்படுறோம். இந்த குரங்கு பிடிக்கிறவன் என்ன பண்ணுவா, சின்ன சின்ன கம்பியை வச்சு ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளே கடலையை போட்டுவிடுவான். இந்த குரங்கு என்ன பண்ணுவோம், கையை விட்டு அந்த கடலையை அள்ளிடும். கடலையை அள்ளி எடுத்துன்னா அந்த குரங்கோட கை பெரிய முஷ்டியாக போயிடுமா, எடுத்து எடுத்து பார்க்க எடுக்க வராது. குரங்கு நினச்சிக்கும் கட்டிட்டான்னு. குரங்கை கட்டி போடலை, கடலையில் உள்ள ஆசையை விட்டு கொடுத்துனா கை சின்னதாயிடும், வெளியில் வந்துடும். இது கடலையும் எடுத்துன்னு போகணுன்னு நினச்சா அது போக முடியாது. அது மாதிரி இந்த கடலையில் உள்ள ஆசையினால் குரங்கு மாட்டிக்கிற மாதிரி நம்மளும் அல்ப சின்ன ஆசையினால் இந்த உலகத்தில் மாட்டிக்கிறோம். அந்த ஆசையை விடணும்னார். ஆசையை எப்படி விடுறதுன்னா, அந்த ஆசையை விடுறது அப்படியே முடியாது. அந்த ஆசையை பகவான்கிட்ட திருப்புறது தான் பக்தின்னு பேர். அந்த ஆசையை பகவானிடத்தில் வச்சா அதுக்கு பக்தின்னு பெயர். அந்த பக்தி எங்கே கிடைக்கும்னா அது கடையில் வாங்க கிடைக்காது. பக்தி இது மாதிரி மகான்கள் கிட்ட போய் பகவானுடைய கதையை கேட்டால் அந்த பக்தி தானாக வரும். மகான்கள் எப்படி இருப்பான்னா திதிட்சவகா காருணிகாக, ரொம்ப பொறுமையாக எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறவர்கள் தான் உண்மையான மகான்கள். வாடிய பயிர்களை கண்டும் பொழுது வாடினேன்னார் ஒரு பெரிய வள்ளலாருங்கிறவர். பயிர் வாடினா கூட தண்ணி இல்லாமல் வாடுறது அப்படின்னு வருத்தப்படுவார். அப்படி இருக்கக்கூடிய மகான்கள் கிட்ட போனால் நமக்கு பக்தியும் ஞானமும் வரும் என்று சொல்லி, அதன் பிறகு 24 தத்துவங்களில் சொல்லக்கூடிய சாங்கிய யோகத்தை சொன்னார். 8 படிகள் பகவானை பார்க்குறதுக்கு, யமம் நியமம் அஷ்டாங்க யோகன்னு பேர். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி என்கிற 8 படிகளை சொன்னார். அதன் பிறகு பக்தி யோகத்தை சொல்கிறார். பக்திங்கிறது 4 விதமாக இருக்குது. தாமசம் ராஜசம் சாத்விகம் நிர்குணம்னு. அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு கோவிலில் போய் யார் பிரார்த்தனை பண்ணுறானோ அவன் தாமச பக்தன். சில பேர் கோவிலில் போய் பகவானே கிருஷ்ணா குருவாயூரப்பா அடுத்த வீட்டுக்காரன் ஒழியணும் பகவானே அப்படின்னு சில பேர் அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு இந்த ஆபிச்சார யாகம் இப்படிலாம் பண்ணுறாளே. பொள்ளாச்சியில் வாசாணியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் மிளகா அரைக்கிறதுன்னு ஒரு யாராவது இடைஞ்சல் பண்ணால் அவனுக்கு பண்ணுறதுன்னு. அது மாதிரி இன்னொரு கோவில் இருக்குது எங்கள் ஊருக்கிட்ட. அங்கே மிளகாயினால் ஹோமம் பண்ணுவார்கள். பத்தியங்கிரா தேவின்னு பேர். இதெல்லாம் ஆபிச்சாரம்லாம் இருக்கே, இது தாமச பக்தின்னு பேர். இதில் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு ஒருத்தன் கெடுதல் நினச்சினா அவனுக்கு போய் இந்த ஆபிச்சார ஹோமம் பண்ணினோம்னா ஒருவேளை அவன் நல்லவனாக இருந்தானா என்ன ஆகிடுனா அது நம்மளே போட்டு அடிச்சிடும். நீ மிளகா போய் தேய்ச்சேன்னா அவனுக்கு உடம்பு எரியறதுக்கு பதில் உனக்கு உடம்பு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் இந்த தாமச பக்தி ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள பக்தி. அடுத்தது ராஜச பக்தின்னு. எனக்கு பணம் வேணும் புகழ் வேணும்னு கேட்டால் அது ராஜச பக்தின்னு பேர். எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் அது சாத்விக பக்தின்னு பேர். மோட்சமும் வேண்டான்னு யார் சொல்கிறார்களோ, யாரை வரனா ஹனுமானை மாதிரி. ஹனுமானை பார்த்து ராமர் மோட்சத்துக்கு வரையா கேட்டார், நான் வரமாட்டேன்னு விட்டார். என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருந்துட்டு எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கே உட்காந்து ராமாயணம் கேட்குறேன்னாரே ஹனுமான். அந்த ஹனுமான மாதிரி யார் பக்தர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிர்குண பக்தர்கள். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மைசுரசரிதௌக பிரக்ஷசித்தானுவృత్తిஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி
கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. குருவாயூரப்பனை பார்த்து கேட்டார், இப்படி அம்மா கிட்ட சொன்னையா என்று கேட்க, ஆமானும் குருவாயூரப்பன் தலையாட்டினார். இப்படி அம்மாவுக்கு பக்தி யோகத்தை சொன்னார். அப்புறம் ஜீவனுடைய கதாகதியை சொன்னார். பாகவதத்தில் ரொம்ப முக்கியமான உபதேசங்கள்ல இந்த கபிலோபதேசம் ரொம்ப முக்கியம். புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்தால் சொர்க்கத்தில் வச்சுப்பார்கள், பாபம் ஜாஸ்தியாக இருந்தால் நரகத்தில் வச்சுப்பார்கள். ரெண்டும் சமமாக எடுத்தால் நம்ம ஊரில் கொண்டு விட்டுடுவார்கள். அதனால தான் பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்ச நாளைக்கு சௌக்கியம், கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் மாற்றி மாற்றி வரும். சௌக்கியம் மாத்திரம் வரணுன்னாலும் வராது, இல்லை கஷ்டம் மாத்திரம் வரணுன்னாலும் வராது. கொஞ்ச நாள் சௌக்கியம், கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் மாற்றி மாற்றி வரும். அந்த ஜீவன் எப்படி வரானுங்கிறதையும் சொல்கிறார். முதல்ல அந்த ஜீவன் எப்படி வரும்னா, முதல்ல மழையோட மழையாக மேகமண்டலத்தில் விழுந்து பூமியில் பயிரில் விழுந்து அந்த பயிரிலேருந்து தானியமாக ஆகி புருஷ சரீரத்தில் போய் அவனுடைய சக்தியாக மாறி அப்புறம் ஸ்திரீ கர்ப்பத்தில் பிரவேசித்து கர்ப்பத்தில் அந்த ஜீவன் எப்படி வளர்றதுன்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டே இங்கே பாகவதத்தில் இருக்குது. பஞ்சராத்திரேன பத்புதம், 5 நாளில் அந்த நுர மாதிரி இந்த ஜீவன் இருக்கும். 10 நாளில் ஒரு இழந்த பழம் அளவுக்கு அந்த ஜீவன் மாறும். 1 மாதத்தில் தலை வரும். எப்படி எந்தெந்த அவயவம் எப்படி எப்படி உண்டாகும்னு சொல்லி 7ஆவது மாதத்தில் அந்த ஜீவனுக்கு ஞானமும் வந்துடுமா. வயத்துலேருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணும், பகவானே நான் ஏதோ ஜென்மாந்தரத்தில் உனக்கு பூஜை பண்ணாமல் பூஜை பண்ணாமல் போனதுனால இப்படி கர்ப்பத்தில் வந்து கஷ்டப்படுறேன்னு, இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து எனக்கு நல்ல அம்மா அப்பாவை கொடுக்கணுமேனு பிரார்த்தனை பண்ணும். கடைசியில் ஒரு மாய காற்றுனால தான் அந்த ஜீவன் வெளியில் வருது. சூதிகாவாயுன்னு சொல்லுவாவா. அந்த காற்றுல ஷட்டம்னு, அந்த காற்றுக்கு ஷட்டம்னு பேர். அந்த காற்று அடிக்கும்போது கோபிச்சுன்னு விட்டாராம் நம்மாழ்வார். ஆனால் தான் அவருக்கு ஷடகோபன். பெருமா கோயில் போனால் ஷட்டாரின்னு வைக்க பாருங்கோ. ஷட்டம்ங்கிற காற்றுக்கு அரினா சத்ருன்னு அர்த்தம். அந்த நம்மாழ்வார் அந்த மாயக்காற்றை கோபிச்சுன்னு விட்டார். பாக்கி பேர்லாம் அந்த மாயக்காற்றுல மயங்கி விழுந்துடுவார்கள். அவங்க குழந்தைகள்லாம் பிறந்து அழுதுகிட்டே இருக்கும். குழந்தை ஏன் அழுறதுன்னு அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோவா தெரியாது, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கும் தெரியாது. ஏன்னா பெரியவாளாக இருந்தாலாவது சொல்லலாம், இந்த உடம்பு வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு. சின்ன குழந்தைக்கு சொல்லவும் தெரியாது. அதனால் ரொம்ப கெட்டிக்கார டாக்டராக இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு டாக்டராக ஆக முடியும். அதனால தான் ஒரு நீட்டுன்னு ஒரு தேர்வு எழுதுன்னு வச்சுருக்கா. ஒன்றுமே எழுதாமல் போய் டாக்டராக போயிட்டேன்னா இஷ்டத்துக்கு மருந்தை கொடுத்து குழந்தை இல்லாமல் ஆகிடும். அதனால் தான் ஓரளவு ஞானம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுக்கு டாக்டர் ஆக முடியும். அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்கிற இங்கே ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில், அந்த ஒருவேளை அந்த குழந்தை பாபம் பண்ணின குழந்தையாக இருந்தால் என்னடான்னா, அது வயத்த வழியில் அழும்போது என்ன பண்ணுவா, அம்மா பாலை கொண்டு கொடுப்பா. அது பசியில் அழும்போது மருந்தை கொடுத்து, ஏன்னா டாக்டர் மாற்றி மாற்றி கொடுக்க சொல்லி கொஞ்சம் மருந்தையும் பாலையும் மாற்றி மாற்றி கொடுனார். இது வேண்டான்னு சொல்ல முடியாது குழந்தைக்கு. அவள் மூக்கை பிடிச்சி பாலாடையில் அது மருந்தையோ எடுத்து விட்டு கொடன்னு கத்த குட்டுடுவா. இஷ்டம் இருக்கோ இல்லையோ குடிச்சு தான் ஆகணும். இப்படி குழந்தையாக இருக்கும்போது கஷ்டம். அப்புறம் கொஞ்சம் பெரியவனை ஆனால் 3 வயசு ஆகிடுச்சுன்னா எல்கேஜின்னு. எல்கேஜின்னா என்னன்னா, அந்த L1 L2ன்னு இங்கே முதுகு எலும்பு இருக்குது. அந்த எல் மேலே 1 kg புஸ்தகத்தை வச்சு அனுப்புறதுனால தான் அதுக்கு எல்கேஜின்னு பேர். அந்த புஸ்தகத்தை ஒரு வருஷம் தூங்கிட்டு போகும்போது அந்த முதுகு யூ மாதிரி ஆகிடும். அதனால் அடுத்த கேஜிக்கு யூகேஜின்னு அவனே பேர் வச்சுட்டான். இப்படி எல்கேஜி யூகேஜின்னு படிக்கிறதுல கஷ்டம். படித்தா அப்புறம் வேலை கிடைக்கணுமேனு கஷ்டம். வேலை கிடைச்சா அப்புறம் கல்யாணம் ஆகணுமே கஷ்டம். அப்புறம் கல்யாணம்னா அப்படி குழந்தை பிறக்கணுமே கஷ்டம். இப்படி இந்த ஜீவன் சுற்றிகிட்டே இருக்கும். இதில் எந்த ஜீவன் இது மாதிரி பாகவதம் கேட்டு நல்ல விஷயங்களை கேட்டு சத்சங்கத்துக்கு வருதோ அந்த ஜீவன் கரையேறும். பாக்கி ஜீவன்கள்லாம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் இந்த ஜீவன் கரையேறுவான் என்ற உபதேசத்தை பண்ணி, இன்னும் ஏதாவது கேட்கணுமா என்று கேட்க, தேவகூதி சொன்னால், எனக்கு நீ சொன்னது எதுவும் எனக்கு ஒன்றும் வரும்னு தோணலை, பேசாமல் உன் பேரை சொல்கிறேன் போருமா என்று கேட்க, என் பேரை சொன்னால் போருன்னுட்டார். அந்த பகவானுக்கு வாசுதேவன், கபில வாசுதேவன் பேர். அதனால் வாசுதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா வாசுதேவ வாசுதேவ ஹரே நந்த குமாரவர நவநீத சோர ஹரே நந்த குமாரவர நவநீத சோர ஹரே தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா.
गोपी मन चोर गोपाल कृष्ण हरे 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 देव देव वासुदेव हरे कृष्णा देव देव वासुदेव हरे कृष्णा வாசுதேவா வாசுதேவான்னு சொல்லிண்டு அந்த தேவகூதி பகவான் அடைஞ்சால் அவள் சரீரமே ஒரு நதியாக ஓடினது என்று சொல்லி 3வது ஸ்கந்தத்தை முடித்தார். அப்புறம் 4வது ஸ்கந்தம் 4வது பகுதியில் 4 கதை. தட்சயாகம், துருவச்சரித்திரம், பிருதுச்சரித்திரம், புரஞ்சன உபாக்கியானம்னு. இந்த 4 கதை எதுக்குடான்னா நமக்கு தர்மம், மோட்சம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4 அறம், பொருள், இன்பம், வீடு தமிழில் சொல்லுவோம். இது 4ம் நமக்கு கிடைக்கிறதுக்காக இந்த 4 கதை. அதில் தர்மம் கிடைக்கிறதுக்காக தான் தட்சயாகம் 7 அத்தியாயத்தில் சொல்கிறார். ஏன்னா தர்மத்தை 7 சுத்தியோடு பண்ணினா தான் அதுக்கு தர்மத்தினுடைய பலன் கிடைக்கும். அந்த தட்சனுக்கு கர்வம் இருந்தது. அதனால் என்ன பண்ணினான், அவன் யாகசாலைக்கு வரும்பொழுது இப்படி வரான். அப்படி பார்த்தோன்னே சில பேர் கீழே குனிய மாட்டார்கள், இப்படி பார்த்தோன்னே இப்படியே வருவார்கள். அப்படியே வரும்பொழுது தட்சனை பார்த்து எல்லாரும் எழுந்துட்டு நின்னார்கள். 2 பேரும் எழுந்திருக்கல. ரிதே விரிஞ்சம் சர்வஞ்ச. பிரம்மாவும் எழுந்திருக்கல, சிவனும் எழுந்திருக்கல. பிரம்மா அப்பாவா போயிட்டார், அதனால் விட்டுட்டான். ஏன்னா பிரம்மானு ஒருத்தருக்கு ஸ்தானம் போட்டாலும் எழுந்திருக்கக்கூடாதுன்னு யாகசாலையில் நியமம். சில பேருக்கு பிரம்மா போட்டதே ஞாபகம் இல்லாமல் எழுந்துன்னு போயிடுவா. அதனால் இப்போ பிரம்மானு ஒருத்தருக்கு போடுறதே இல்லை. ஒரு கூர்ச்சத்தில் போட்டுடுவா, இல்லை ஏதாவது கும்பத்திலேயே போடுற வழக்கம். அந்த பிரம்மானு ஸ்தானம் கொடுத்தாலே எழுந்திருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதனால் அந்த பிரம்மாவை விட்டுட்டான். சிவனை பார்த்த உடனே கோபம் வந்துடுத்து. சிவன் அது இங்கே ஓரமாக இருக்கக்கூடாதோ, நேராக தட்சனுக்கு நேரு சீட்டில் உட்காந்துருக்கான். உடனே சிவனை பார்த்து நிந்த பண்ண ஆரம்பித்தான். அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜென்ம கோட்டியம் ஹசாம அயந்து லோகபாலானாம் யசோக்னோ நிரபத்ரபா சத்பிராச்சரித பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷிதகா. அந்த சிவனுடைய பெருமை தெரியல. அவன் என்ன சொன்னான், சிவனுக்கு நல்ல ஒரு கார் இல்லை, அவருக்கு இன்னோவா ஒரு மாருதி காராக வச்சுக்கக்கூடாதோ, ஒரு கிழட்டு காலமாட்டில் ஏறி சுற்றின்னு இருக்கான். கையில் ஒரு நல்ல ஆயுதம் வச்சுக்கூடாதோ, AK-47 அது இல்லை, சூளத்தை வச்சுன்னு இருக்கார். பான்ஸு பவுடர் போட்டுக்கக்கூடாதோ சிவன், அது போட்டுக்காமல் ஸ்மசான சுடலை பஸ்மத்தை எடுத்து போட்டுருக்கார். சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருக்கார். நிறைய நகை இருக்குது, நகையை போட்டுக்கக்கூடாதோ, இருக்கிற பாம்பை போட்டுன்னு இருக்கார். கை வாட்சுக்கு ஒரு பாம்பு, செயினுக்கு ஒரு பாம்பு, காதுக்கு குண்டலத்துக்கு ஒரு குட்டி பாம்பு, மோதிரத்துக்கு ஒரு பாம்பு, இடுப்பில் பெல்ட்டுக்கு ஒரு பாம்பு, கொலுசுக்கு ஒரு பாம்பு, குடுமி கட்டுறதுக்கு கூட ரப்பர் பேண்ட் இல்லை, அதுக்கும் ஒரு பாம்பை வச்சு கட்டின்னு இருக்கார். இருக்கிறதாலும் பாம்பை போட்டுருக்கார். இப்படி இவர் தெரியாமல் என் பொண்ணை வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு இவரை நிந்த பண்ணினான். இதனுடைய தத்துவம் புரிஞ்சிக்கல. சிவன் ஏன் கிழட்டு காலமேட்டில் போகிறாருன்னா, ரொம்ப வயசானவாளை கிழம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக எது இருக்குடான்னா தர்மம் இருக்குது. அந்த தர்மத்துக்கு மேலே சிவன் போகிறாருங்கிறது தான். நந்திகேஸ்வரன் மேலே சிவன் இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, தர்மத்துக்கு மேலே சிவன் இருக்கார். அதையும் பிரதோஷ சமயத்தில் அந்த நந்திக்கு பின்னாடி நின்றுண்டு அந்த நந்தியினுடைய கொம்பிக்கு இடுக்கு வழியாக சிவனை பார்த்தா ரொம்ப விசேஷம். உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த பின்னாடி நின்றுட்டு கொம்பு இடுக்கு வழியாக சிவனை பார்க்கணும்னு நினச்சிப்போம். கொம்பு இடுக்கு வழியாக பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை. நந்திங்கிறது தர்மம். நீ தர்மம் வழியாக போனால் சிவனை பார்க்கலாமே தவிர அதர்மம் பண்ணினா சிவனை பார்க்க முடியாதுங்கிற தத்துவத்தை தான் நந்தி வழியாக சிவனை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு. சுடல பஸ்மத்தில் ஸ்மசான பஸ்மத்தை போட்டுருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் கருணையினால் தான் போட்டுருக்கார். என்ன சிவன் பார்த்துட்டே இருக்கார். நெல்லையப்பர் ஒரு நாளைக்காவது வருவானான்னு பார்த்தா இவன் வரவே மாட்டேங்கிறான். இவன் வராட்டா என்ன, இவன் வர இடத்துக்கு நம்ம போயிடுவோன்னு அதில் தான் காட்டில் சுடுகாட்டில் போய் இவன் உட்காந்துருக்காருனா, இவன் வராட்டாலும் 4 பேர் தூக்கி அங்கே வந்துடுவான். கடைசியில் அவனை பார்த்து போகணும். கடைசி காலத்தில் அவனை எரித்த பிறகு அந்த பஸ்மத்தை போட்டுண்டாலாவது அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு தான் இன்றைக்கும் பகவான். இன்றைக்கி நம்ம காசி, உஜ்ஜைன், இது மாதிரியே பசுபதிநாத் அந்த கோயிலுக்கெல்லாம் போனேன்னா பக்கத்துலேயே ஸ்மசானம் இருக்கும். எரித்த உடனே ஒரிஜினல் அந்த பஸ்மத்தையே கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறார். ஏண்டானா அப்படி போன பிறகாவது அவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த சுடுகாட்டு சாம்பலை போட்டுருக்கார். பாம்பெல்லாம் என் மேலே போட்டுருக்காருனா, பாம்புங்கிறது காமகோபத்தை வசப்படுறது. ரொம்ப காமகோப வசப்பட்டது பாம்புகள்.
அதை சிவன் மேலே போட்டுருக்காருன்னா என்ன அர்த்தம்னா அந்த காம கோபத்தை தன் உள்ள அடக்கி வச்சுருக்காருன்னு அர்த்தம். AK-47 வச்சுக்காம சூலத்தை வச்சுட்டு இருக்காருன்னா ஏண்டாண்ணா, அவருக்கு நினச்ச AK-47 வேண்டாம், 3வது கண்ணை திறந்தாலே போகிறோம். ஏன் திரிசூலத்தை வச்சுட்டு இருக்காருன்னா சத்தம் ரஜஸ் தமசுங்கன்னு முக்குணமான மாய அது என் கண்ட்ரோலில் இருக்குது காட்டுறதுக்காக இந்த திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கார். இந்த தத்துவம் தெரியும். ஏன் ஜடையை போட்டுருக்கார், நல்லா தேங்காய் வச்சு நல்லா தலையை வாரிட்டு வரக்கூடாதோ, தேங்காய் இல்லையா, நான் தேங்காய் வாங்கி தந்தால் கூட தேய்ச்சிக்க மாட்டேங்கிறாங்கிறான் தட்சன். அவன் ஏன் இப்படி போட்டுருக்கார் ஜடனா, ஜட்டாங்கிறது கர்மங்கள்லாம் அந்த ஜடை மாதிரி பின்னின்னு இருக்கும், அதை பிரிச்சின்னு இருக்கார் தரிச்சின்னு இருக்கார்னு சிவனுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் நிந்த பண்ணி ஒரு சாபம் கொடுத்தான். சகபாகம் ந லபதாம் தேவைர் தேவகணாதமஹா, எல்லா தேவர்களோட சிவனுக்கு ஹவிர்பாகம் கிடையாதுன்னு. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ருத்ரா யஸ்வாகான்னா உடனே டைரெக்டாக அடுத்த ஹோமம் பண்ணக்கூடாது, அபௌபஸ்பஸ்யன்னு கை அலமிடணும், அடுத்த தேவதைக்கு ஹோமம் பண்ணணும். ஏன்னா தட்சனுடைய சாபம் எல்லா தேவர்களோட சேர்ந்தாப்பில் ஹவிர்பாகம் கிடையாதுன்னு சாபம் கொடுத்துட்டான். இதை பார்த்தோடனே நந்திகேஸ்வரர் சாபம் கொடுத்தார் தட்சனை பார்த்து, நீ சிவன் பெருமை தெரியாமல் அவரை நிந்த பண்ணுறையே, நீ ஆட்டுத்தலையாக போகணும் சாபம் கொடுத்தார். ஆட்டுத்தலை உடையவனாக போகணும். ஏன் தட்சனுக்கு அப்படி சாபம் கொடுத்தார்னா, இவர் மாட்டுத்தலையாக இருக்கிறதுனால அவன் ஆட்டுத்தலையாக போட்டும் சாபம் கொடுத்தாரான்னா அதுக்காக சாபம் இல்லை. ஏன் ஆட்டுத்தலையாக போகணும் சாபம் கொடுத்தார்னா, ஆடு என்ன பண்ணும், பழத்தை சாப்பிடாது, இலையை மாத்திரம் கடிச்சிட்டு விட்டுடும். அது மாதிரி இந்த வேதமாகிய மரத்தில் வேதாந்தம் உபனிஷத்து தான் பழம். அந்த வேதாந்தத்துக்கு போகாமல் வெறும்னா கர்மாவை மாத்திரம் நின்று இலையை மாத்திரம் தின்னுருக்கே, ஆடு மாதிரி சுபாவத்தோடு இருக்கையே, அதனால் நீ ஆட்டு தலையனா போகணும் சபிச்சார். யாகம் நின்றுடுத்த உலகத்தில் எங்கேயுமே யாரும் யாகம் பண்ணலை. சிவனுக்கு அவிர்பாகம் இல்லாமல் எப்படி யாகம் பண்ணுறது, அவனோ சபிச்சுட்டானின்னு நிறுத்திட்டான். அப்போ தட்சணே ஒரு யாகம் பண்ணினான், வாஜபேய யாகம்னு. அந்த யாகத்தில் எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சான். மாப்பிள்ளையாச்சே சிவன் தாட்சாயணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கானே, மாப்பிள்ளைக்கு ஒரு பத்திரிக்கை அனுப்பலை. யாகத்துக்கு போகிறவெல்லாம் கைலாசம் வழியாக போகும்பொழுது பார்வதியை பார்த்து தாட்சாயணியை பார்த்து கேட்டார்கள், ஏமா தாட்சாயணி உங்கள் அப்பா வாகத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிறதே போகலையான். எப்போதுமே பெண்களுக்கு பிறந்த வீட்டு ஃபங்க்ஷன்னா உடனே 10 நாள் முடிய கிளம்பி போயிடுவார்கள், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் வரணும்னு. அதே மாமனாருக்கு சட்டியத்தை பூர்த்தியாக இருந்தால் முதல் நாளைக்கு ஃப்ளைட்டில் வந்து அடுத்த நாள் ஃப்ளைட்டில் கிளம்பிடுவார்கள். ஏன்னா பையனுக்கு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, அது இருக்குது, இத்தியா சொல்லிட்டு கிளம்பிடுவோம். பிறந்த வீட்டுக்கு போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நான் சொல்லலை, தாட்சாயணியே சொல்கிறார். கதம் சுதாயா பிதிருகேக கௌதுகம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஆத்துக்காரர் கொடுக்குற சம்பளத்துலேயே மிச்சம் பண்ணி அந்த பைசாவை பிறந்ததுக்கு போகும்போது எடுத்துன்னு போய் அங்கே போய் நல்ல பட்டுப்புடவையாக வாங்கிட்டு, இது எங்காத்த வாங்கி கொடுத்த பட்டு புடவைம்பா. அப்படி பிறந்த வீட்டில் ஒரு பாசம் இருக்கும். அதனால் நாம் யாகத்துக்கு போக வேண்டாமா என்று தாட்சாயணி சிவன்கிட்ட கேட்க, சிவன் சொன்னார், பத்திரிக்கை வராமல் எப்படிமா, மதியாதர் வாசல் மிதியாதேன்னு ஒரு பழமொழி உண்டு, நமக்கு மதித்து ஒரு பத்திரிக்கை போடாமல் எப்படி போகிறதுன்னு. அப்போ தாட்சாயணி சொன்னால், நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பர்த்துர் குரோ தேக கிருத்தச்ச கேதனம், கணவன் வீட்டுக்கு மனைவியை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்பா வீட்டுக்கு பையனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்பா கோவிச்சுன்னு என் வீட்டு வாசலை மிதிக்காதுன்னு பையனை சொன்னால் கூட, அவர் முடியாமல் இருக்காருன்னா வந்து பார்த்துட்டு என்னப்பா சௌரியமாக இருக்கே அப்படி கேட்டுட்டு போகணும். அவர் கோவிச்சுனா நம்ம கோச்சிக்க கூடாது. அப்படி அப்பா வீட்டுக்கு பையனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. குரு வீட்டுக்கு சிஷ்யனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ராமகிருஷ்ண வாத்தியார் இருக்கார், அவர் கூப்பிடணுன்னு அவள் சிஷியாலாம் வராமல் இருக்கக்கூடாது, எல்லோரும் வந்து இதில் பங்கெடுக்கணும். அது எனக்கு தெரியும், எனக்கு கூப்பிடவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல காரியம் இடத்துக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, கூப்பிடாமே வரலாம், அதனால் நம்ம போகலாமே என்று தாட்சாயணி சொல்ல, அவள் தான் சிவன் சொன்னார், கூப்பிட மறந்தாச்சுன்னா ஏன்ப்பா எனக்கு பத்திரிக்கை வைக்கலை, எல்லாருக்கும் பத்திரிக்கை அமைச்சல எனக்கே வைக்கலன்னு கோச்சின்றாவது சந்தனத்தை பூசினு சர்க்கரை வயலில் போட்டுன்னு வரலாம். நான் வரக்கூடாதுன்னு எப்போ பத்திரிக்கை அனுப்பலையோ நான் வரத்துக்கு இஷ்டம் இல்லை, நான் வரலேன்னுட்டார். நான் வரலைன்னா என்ன அர்த்தம், நீ பொய்க்கோன்னு அர்த்தம். நான் வரலைன்ன உடனே நீ பொய்க்கோ சொல்கிறாருன்னு நினச்சிருந்து தாட்சாயணி கிளம்பினால். தாட்சாயணி கிளம்பின உடனே கூட சிவகணங்களையும் அமிச்சார். யாகசாலையில் வந்து பார்த்தால் தாட்சாயணி அங்கே சிவனுக்கு அவிர்பாகம் இல்லை. உடனே சிவநாமத்தினுடைய பெருமையை இங்கே தாட்சாயணி சொல்கிறார். பாகவதம் ஒரு வைஷ்ணவமான புராணம் தான், இருந்தாலும் இந்த பாகவதத்தில் சிவன் பெருமை சொன்ன மாதிரி சிவபுராணத்தில் கூட சொல்லலை. யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்காதகமா சுகந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானகோத்வேஷ்டி சிவம் சிவேதரகா. யத்யக்ஷரம், சிவாங்கிறது 2 எழுத்து, யாருக்கு வேணால் ஈஸியாக சொல்லலாம்.
சிவனுக்கு பல பேர் இருக்குது, தூர்ஜடி, கபரத்தி, இதெல்லாம் வாயில் வராது. சிவசிவா யார் வேணால் சொல்லலாம். அதை சிவநாமத்தை உபதேசம் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை, வெறும்னா சொன்னால் போகிறோம். கிரேரி தம்ருணாம், உன் ஜென்மாவில் ஒரு தடவை சிவான்னு சொன்னால் போகிறோம். அதுவும் சிவனை தியானம் ரெண்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் சொன்னால் போகிறோங்கிறார். ஒருத்தன் நாயை அழிச்சின்னு வாக்கிங் போயின்னு இருந்தான். அவனோட நாயை திருநாய் கடிக்க வந்தது. அந்த திருநாயை பார்த்து சி அப்படின்னா தன்னோட நாயை வான்னு கூப்பிட்டான். சிவன் பார்த்தார், சி வா சிவான்னு என் பேரை சொல்லிவிட்டான்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வரான். இப்படி தெரியாமல் நீ சொன்னால் கூட அனுகிரகம் பண்ணுவார். ஒருத்தன் அரிசி விற்றுன்னு போகிறான், அரிசி வாங்கலையோன்னு. சிவன் பார்த்தார், அனுகிரகம் பண்ணினாரான். அரிசி வாங்கலையும் போது அரிசிவான்னு அதில் வருது, அரிசிவான்னு. உடனே சிவன் காப்பாற்ற போகிறோடனே பெருமாள் சொன்னார், அரின்னு முதல்ல என் பேரை தான் சொன்னான், அரிசி வாங்கலையோங்கும்போது அரிசி வாங்கலையோன்னு வருது, என்ன என் பேரை சொன்னாங்கிறார். இப்படி எப்படியாவது காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கார் சிவன். இதுக்கு ஸ்கந்த புராணத்தில் கதையே இருக்குது. ஒரு வேடன் சாகர டயத்தில் அவன் பையன் கேட்டான், நான் எப்படி பிழைக்கிறதுன்னு. அப்போ வேடன் பையனுக்கு உபதேசம் பண்ணினான், பிரகர சம்ஹர ஆகர, பிரகராகரேதி வாதி பணித மதாட்சயிதி பாலிதோ பவதா. ஏதாவது இந்த நம்ம பிழைக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஏதாவது மிருகத்தை பார்த்தா பிரகர அடி, சம்ஹர கொல்லு, ஆகர கொண்டு வா, இதுதான் நம்ம பிழைப்பு அப்படின்னு ஒரு வேடன் பையனுக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் மகா பாபி. அவனை அழிச்சின்னு போகிறதுக்கு யமதூதர்கள் வரும்பொழுது திடீர்னு சிவதூதர்கள் அழிச்சின்னு போனார்கள். இவன் கேட்டான், நான் ஒரு புண்ணியம் இல்லை, எதுக்கு அழிச்சின்னு போகிறேன்னு. அப்போ சிவதூதர்கள் சொன்னார்கள், நீ பிரகர சம்ஹர ஆகர சொன்னியோனோ அதில் முதல் உள்ள எழுத்து பிர சம் ஆவை எடுத்துட்டோம்னா ஹர ஹர ஹரன் ஆயிடுத்து. பிர ஹர சம்ஹர, கடைசி காலத்தில் ஹரஹரான்னு நீ சொல்லிட்டேயே, அதில் தான் ஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவான்னு ஏன் சொல்கிறோம்னா, அப்படி ஹரஹரான்னு ஒரு தடவை சொன்னாலே கைலாசத்தையே கொடுத்துருவார் சிவன். உனக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு பாக்கி ஒன்றும் இல்லையேன்னு அப்படி சொன்ன வேடனை தான் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய பிரதான சிவகண பார்ஷதனாக வச்சுன்னுட்டார். அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவர் சிவன். அந்த சிவனிடத்தில் தேசம் பண்ணுறையேப்பா என்று சொல்லி தேவி தாட்சாயினி சிவனை தியானம் பண்ணிண்டு தன்னுடைய உடம்பை தன்னுடைய சரீர அக்னினாலேயே ஜாடராக்னினாலேயே பொசுக்கினால் அடுத்த ஜென்மத்தில் பர்வதராஜ குமாரியாக பிறந்து பார்வதியாக பிறந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இந்த விஷயம்லாம் ஏற்கனவே இப்படி தான் நடக்கணும் சிவனுக்கு தெரியும். அதனால் சிவனேன்னு மௌனமாக இருக்கார். அப்போ தான் நாரதர் வந்தார், சிவனை பார்த்து, என்ன சிவனேன்னு உட்காந்துருக்கேன்னார். சிவன் சொன்னால், நான் சிவனோனோ அதான் சிவனேன்னு இருக்கேன்னார். இப்படி சிவனேன்னு இருந்தால் சரியாக வராது, தப்பு பண்ணவனை தண்டித்தாதான் உலகம் திருந்தும். தப்பு பண்ணவெல்லாம் விட்டுட்டு இருந்தால் உலகம் திருந்தாது. கல்ஃபு கண்ட்ரிலாம் பாருங்க, கையோட கை காலை வெட்டிடுவான். அதனால தான் அங்கே தப்பு ஒன்றும் பண்ணுறதில்ல. அங்கே இருக்கலாம், அங்கே ஒன்றும் பண்ண முடியல, இங்கே பண்ணிட்டு இருக்கான். இங்கே என்னன்னா இங்கே ஜெயிலில் போட்டு சௌக்கியமாக வச்சுட்டு இருக்கான், தையில் டிவி ஏதாவது சௌகரியத்தோடு இருந்துட்டு இருக்கான். தப்பு பண்ணுறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த நாடு திருந்தும். அதனால் தட்சனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாரதரை சொல்ல நீ சிவன் கோபத்தில் பல்ல கடிச்சாராம். அவர் பல்ல கடித்த ஸ்லோகமே பல்ல கடிக்கிற மாதிரி இருக்குது. கிருத்த சுதஷ்டோஷ்ட புட்ட சதுர் ஜட்டிர் ஜட்டாம் தடித்வன்னி சட்டோக்ரோச்சிஷம் உத்கிருத்திய ருத்ர சஹசோத்திதோகசன் கம்பீரநாதோ விசசஜதாம் புவி. கிருத்த சுதஷ்டோஷ்ட புட்ட சதுர் ஜட்டிர் ஜட்டாம் தடித்வன்னி சட்டோக்ரோச்சிஷம். தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு இப்படி வீசி எறிஞ்சார். அதுலேருந்து வீரபத்ரன் ஒருத்தர் கிளம்பினார். நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். இந்த தட்சயாகத்தை துவம்சம் பண்ணு என்று சொல்ல உடனே வீரபத்ர பெருமான் என்ன பண்ணார், காளியோட கிளம்பி யாகசாலையில் எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தார். அதில் பிருகு மகர்ஷியுடைய தாடியை பிச்சு எரிஞ்சார். பூஷாங்கிற தேவனுடைய பல்ல உடைச்சார். தட்சனுடைய தலையை அப்படியே பாட்டில் மூடி திருகி எடுத்து அந்த அக்னி குண்டத்திலேயே போட்டுட்டு போயிட்டார். அந்த அடி வாங்கின தேவர்கள்லாம் பயந்துன்னு பிரம்மா கிட்ட சொல்ல நீ பிரம்மா தேவர்களை அழைச்சிட்டு கைலாசத்தில் போய் சிவனை பிரார்த்தனை பண்ணார். சம்போ மகாதேவ தேவா, சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ, சம்போ மகாதேவ தேவா, சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ, சம்போ மகாதேவ தேவா. சிவனை பிரார்த்தனை பண்ண உடனே பரமேஸ்வரன் அங்கே தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்துருக்கார். பிரம்மாவை பார்த்து என்ன வேணும் என்று கேட்க, தட்சயாகத்துக்கு போன தேவர்களுக்கெல்லாம் அடிபட்டு கொடுத்து நீங்கள் தான் சரி பண்ணணும். ஏன்னா சிவன் தான் முதல் டாக்டர்னு வேதமே சொல்கிறது. பிரதமோ தெய்வியோ பிஷக்கு. உடனே சிவன் என்ன பண்ணினார், இன்றைக்கும் வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்குது, கும்பகோணத்துலேருந்து மாயூரம் போகிற வழியில்
மாயவரத்துலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் அங்கே டாக்டராக இருக்கார் சிவன். சாதாரணமாக எல்லா சிவன் கோவிலையும் விபூதி தான் கொடுப்பார்கள். அந்த சிவன் கோவிலில் விபூதி மாத்திரம் இல்லை, ஒரு மருந்தும் கொடுக்குறார்கள். ஒரு மருந்து, அதை சாப்பிட்டாலே நமக்கு அந்த வியாதியெலாம் நீங்கும்னு அனுபவம், நம்பிக்கை. அந்த சிவன்கிட்டேயே கீழே கிடைக்கும் ஒரு மண், அந்த மண்ணை வச்சு தான் அங்கே மருந்து மாதிரி உருண்டை பண்ணி கொடுக்குறார்கள். அந்த மண்ணை சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த சிவனுடைய பேரை சொன்னாலே போகிறோம். பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோகஹரேதி ச ஜபேன் நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். பாலாம்பிகேஷா வைத்தியேஷா பவரோக ஹரேத்திச்சான்னு அந்த 3 பேர், அந்த சிவனுடைய 3 பேரை இப்படி விஷ்ணு நாமத்தில் அச்சுதானந்த கோவிந்தான்னு சொல்கிறோமோ ரோகம் மாறுவதற்கு, அது மாதிரி அது சிவநாமத்தில் இந்த 3 பேர். அதனால் சிவன் என்ன பண்ணினார், அங்கே வந்தார். அவளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுட்டார். கண்ணு தெரியாதனை பார்த்து கண்ணு தெரிஞ்சவன் கையை பிடிச்சின்னு நடந்துக்கோன்ட்டார். பல்லு இல்லைன்னா வளர்த்தார். நீ பல்லு இல்லைன்னா என்ன, யாராவது முறுக்கு கொடுத்தா அதை உடச்சி சாப்பிடணுட்டார். கொஞ்ச நாளைக்கு இப்படி சாப்பிட்டு, இப்போ கலியுகம் வந்தால் வாங்குறதுக்கு பல்லு கிடைக்கும், வாங்க வச்சுக்கோன்ட்டார். இப்படி அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டு தட்சன் தலையை இல்லையேன்னு பார்த்தோன்னே ஒரு ஆட்டுத்தலை இருந்து ஆட்டுத்தலையை வச்சு தட்சனை எழுப்பினார். தட்சன் ஆட்டுத்தலையாக இருந்தாலும், இந்த அழகான தலையாக இருந்தாலும் பகவன் நாம சொல்லலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆட்டுத்தலையாக இருந்தாலும் இந்த தலையில் ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு சௌரியமாச்சான். சஞ்ச மேமயஸ்சமே மேமேன்னு ஒரு மந்திரம் இருக்குது, சமக்கான்னு பேர். அதுக்காக யூஸ் ஆகுமேன்னு சிவனை ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியும் யாகம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பெருமாள் வந்தார். தட்சனை பார்த்து சொன்னார், தட்சனே, விஷ்ணு பக்தி பண்ணுறேன்னு சிவத்வேஷமோ, சிவபக்தி பண்ணுறேன்னு விஷ்ணு துவேஷமோ பண்ணக்கூடாது. அப்படி 2 பாம்பு சண்டை போட்டதுனால தான் சங்கர நாராயணனா பகவான் சங்கரங்கோவிலுங்கிற இருக்கே பக்கத்தில் சங்கர நாராயணனா தரிசனம் கொடுத்தார். சிவன் பெருசு விஷ்ணு சண்டை போடாங்கப்பா, 2மே நான் தான் அப்படின்னு சுவாமி தரிசனம் கொடுத்தார். அதனால் நான் தான் பிரம்மாவாகவும் நான் தான் விஷ்ணுவாகவும் நான் தான் சிவனாகவும் இருக்கேன். ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரே கரண்டு தான். கரண்டு ஒன்றா இருந்தால் கூட பலவிதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ மைக்காக இருந்து சத்தம் கொடுக்கறது, லைட்டாக இருந்து வெளிச்சம் கொடுக்கறது, ஃப்ரிட்ஜாக இருந்து ஜில்லுன்னு ஆறுது, ஹீட்டராக இருந்து சூடாகிறது. ஒரே கரண்டு பலவிதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரே தெய்வம் பிள்ளையார் முருகன் அம்பாள் சிவன்னு பல ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ ஒரே கரண்டு பலவிதமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரே தெய்வ சைதன்யம். ஏகம் சித்திப்ரா பகுதா வதந்தின்னு வேதமே சொல்கிறது. ஒரே தெய்வ சக்தி. பாக்கி மதத்தில் தான் ஒரு தெய்வம், நீங்களாம் பல தெய்வங்கள் வச்சுருந்தீங்க நம்மளுக்கு இல்லை பண்ணுறான். ஆனால் அவன் இந்த சர்ச்சுக்காரன் அந்த சர்ச்சுக்கு போனால் கொலையை பண்ணிவிடுவான், இந்த மசூதிக்காரன் அந்த மசூதிக்காரன் கைகாலை வெட்டிடுவான். அவளுக்கு ஒரு தெய்வம் சொல்கிறானே தவிர அதுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை நடந்துன்னு இருக்குது. நீங்கள் அந்த ஊர் போட தான் தைக்கும். நம்ம கோயிலில் பல தெய்வங்கள் இருந்தாலும் அந்த உருவந்தான் வித்தியாசம் தவிர தெய்வம் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய மதம் நம்ம ஒரு மதம் தான். ஏண்டாண்ணா ஏன் இப்படி பல ரூபத்தை வச்சுருக்காருண்ணா, யாருக்கு எது இஷ்டமோ அனுபவிக்கட்டும்னு. சில பேருக்கு புளியோதரை பிடிக்கும், சில பேருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், சில பேருக்கு அவளுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்தந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பல தெய்வங்களுடைய ரூபத்தை வச்சுருக்கே தவிர தெய்வ சக்தி ஒன்று தான் என்று இங்கே பெருமாளே தட்சனுக்கு உபதேசம் பண்ணினார். இதை கேட்டால் எல்லா விதமான பாபங்களும் நீங்கும் என்று சொல்லி தட்சயாகத்தை முடித்தார். அதன் பிறகு 5 அத்தியாயத்தில் துருவ சரித்திரத்தை சொல்கிறார். ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதி சுருச்சிஸ்தயோகோ சுருச்சி பிரேயசி பத்யுகோ நேதராயத் சுதோ துருவகா. இந்த ஸ்வயம்புவ மனுடைய வம்ச பரம்பரை தான் சொல்லிட்டு வரார். அந்த ஸ்வயம்புவ மனுவுக்கு 2 பையன்கள், பிரியவிரதன் உத்தானபாதன்னு. அந்த 2வது பையன்தான் உத்தானபாதனுக்கு 2 மனைவி, 2 ராணி, சுனீதி சுருச்சின்னு பேர். அதில் சுனீதி பையன்தான் துருவன், சுருச்சி பையன் உத்தமன்னு பேர். 2 பேரும் சேர்ந்தே விளையாடி நிற்கிறார்கள். ஒரு நாளைக்கு இந்த துருவன் தம்பியை பார்க்கலான்னு அரண்மனைக்கு வந்தால் அப்பா மடியில் தம்பி இருக்கிறத பார்த்த உடனே அப்பா மடியில் ஏறணும்னு இவனும் ஆசைப்படுறான். அந்த டயத்தில் அவள் சின்னம்மா அங்கே இருந்தால் அவனை பார்த்து சொன்னால், நவத்சந்து பதே திஷ்யம் பவானாரோடு மருகதி. அப்பா மடியில் ஏறத்துக்கு உனக்கு யோகியதை இல்லைப்பா, ஏன்னா அப்பாவுக்கு இஷ்டராணி நான் தான், உங்கள் அம்மா கிட்ட அவ்வளோ இஷ்டம் கிடையாது. அதனால் நீ என் வயத்தில் பிறந்தாதான் அப்பா மடியில் ஏறலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான் துருவன். அதுக்கு தபசாராஜ்ய புருஷம், தபஸ் பண்ணி பகவானை பிரத்யட்சமாக பார்த்து நான் சுருச்சி அம்மா வயத்தில் பிறக்கணும் வரம் கேட்டுண்டு வா என்று சொல்ல, உடனே நேராக அம்மாட்ட வந்து அழுதான். அவள் அம்மாவும் சொன்னான், நம்ம படுற கஷ்டத்துக்கெலாம் அவா காரணம் இவா காரணம் நினச்சிக்காதப்பா, நம்ம பண்ணுற சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாத்தா
பரோததாதி குபுத்தி ரேஷா அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணத்தை சொல்கிறார். எய்த்து வீட்டுக்காரன் இடைஞ்சல் பண்ணுறான், அடுத்த வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணுறான்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே எய்த்து வீட்டுக்காரன் இடைஞ்சலும் பண்ணலை, அடுத்த வீட்டுக்காரன் ஹெல்ப்பும் பண்ணலை. நம்ம பண்ணுற புண்ணியம் இருக்கே அடுத்த வீட்டுக்காரனாக ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பண்ணுற இடைஞ்சல் இருக்கே, நம்ம பண்ணின பாபம் இருக்கே எய்த்து வீட்டுக்காரனாக இடைஞ்சல் பண்ணுறது. உடனே எய்த்து வீட்டுக்காரலாம் நீங்கள் நினச்சியாங்கோ. உதாரணத்துக்கு சொன்னேன், இது ஒரு ஊரில் சொன்ன உடனே எய்த்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துவிட்டாருன்ட்டு நீங்கள் பார்த்து எங்களை ஏன் சொன்னேன்னு. இது வந்து உதாரணம். நமக்கு யாராவது ஒரு கஷ்டம் கொடுத்தான்னா அது நம்ம பண்ணின பாவம் தான் அவர் ரூபமாக கஷ்டம், நம்ம பண்ணுற புண்ணியம் இன்னொருத்தர் ரூபமாக ஹெல்ப் பண்ணுறது. அப்போ கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பாபத்தினால தானே கஷ்டம் வருது. புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ண பாபமாகிய ஒரு கோடு இருந்தால் புண்ணியமாகிய கூட பெருசாக பக்கத்தில் போட்டோன்னா இது சின்னதாக விடும். அது மாதிரி நீ புண்ணியத்தை ஜாஸ்தி பண்ண பாபம் கம்மியாயிடும், கஷ்டமும் கம்மியாயிடும். அதனால் நீ போய் பகவானை குறித்து தபஸ் பண்ணு என்று அம்மா உபதேசம் பண்ண இவன் காட்டுக்கு வரான். இவன் காட்டுக்கு வர வழியில் நாரதர் வரார், பஜனை பண்ணிட்டே வரார். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, கோவிந்த ஹரே 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 ஜெய் ஜெய் கோபால ஹரே, ஜெய் ஜெய் கோபால ஹரே, ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாரதர் வந்து அவனுக்கு 4 விதமான தீட்சை கொடுக்குறார். ஒரு குரு சிஷ்யனுக்கு 4 விதமாக தீட்சையை கொடுப்பார். ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, மந்திர தீட்சை, ஸ்மரண தீட்சைன்னு இந்த 4ஐயும் இங்கே பண்ணுறார். முதல்ல ஸ்பர்ச தீட்சை, குரு தொடராரே எப்படி கோழி அடகாத்து யதா பட்சி ஸ்வபட்சாபியாம், பட்சி எப்படி தன்னுடைய அடகாத்து ஸ்பரிசத்தினால கொஞ்சம் வளர்க்குறதோ அது மாதிரி குரு தொட்டால் அது ஒரு பெரிய தீட்சை. அதுக்குன்னு யாராவது குருவை பார்த்து கொஞ்சம் தொடுங்கோ அப்படி சொல்லக்கூடாது, அவளாக நம்மளை தொட்டு அனுகிரகம் பண்ணணும். தெய்வமே இல்லை கடவுளே இல்லைன்னு ஒரு பையன் சுற்றின்னு இருந்தான், நரேந்திரன் அவனுக்கு பேர். அவனை ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு மகான் அப்படி தொட்டார். தொட்ட உடனே அந்த நரேந்திரங்கிற பையன் விவேகானந்த சுவாமிகளாக மாறிட்டார். அப்புறம் என்னன்னா அந்த நரேந்திரன் வெளி தேசத்துலேயும் வெளிநாட்டிலையும் போய் நம்முடைய மதத்தினுடைய பெருமையை சொன்னார். அந்த நரேந்திரன் என்கிற பையன் தான் இப்போ மறுபடியும் நரேந்திர மோடின்னு வந்து விட்டார்னு நினைக்கிறேன். வந்து திருப்பி அதை நம்முடைய பெருமையை வெளிநாட்டிலையும் போய் ஸ்தாபிக்கிறார். அப்படி குரு தீட்சை, ஸ்பரிச தீட்சை. அப்புறம் நயன தீட்சைன்னு பேர். ஒரு மீன் எப்படி பார்வையினாலேயே குஞ்சுகளை வளர்க்குமோ, குஞ்சு மீன் பசியாக வந்தால் அம்மா மீன் பார்த்தாலே அது பசி நீங்கிடுமா. அதனால தான் அம்பாளுக்கு மீனாட்சின்னு மதுரையில் பேர். ஏன்னா அங்கேருந்து ஒரு கடாட்சம் பண்ணினாலே நம்ம பசி தீந்துடும். இது நயன தீட்சைன்னு பேர். குரு கடாட்சம், அந்த குரு பார்த்தாலே அவ்வளோ பெருமை, குரு கடாட்சம் பரிபூர்ணம்னு. அப்புறம் மந்திர தீட்சை, 12 எழுத்து உள்ள துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அப்புறம் குரு நம்மளை நினைக்கிறது, நம்ம வந்து குருவை நினைக்கிறோம், அது நமக்கு பாக்கியம்தான். அந்த குரு நம்மளை நினச்சா அது ஸ்மரண தீட்சைன்னு பேர். சாதாரண டயத்தில் நினைக்கிறத விட பூஜை பண்ணும்பொழுதோ ஜபம் பண்ணும்பொழுதோ நம்மளை நினச்சிருந்தாருன்னா அது மகாபாகியம். அந்த தீட்சை 4 விதமான தீட்சையும் பண்ணி இந்த துருவனை அனுப்புகிறார். இந்த துருவன் பிருந்தாவன காட்டில் போய் தபஸ் பண்ணுறான். இவனுடைய தபஸ்னால் தாக்கப்பட்ட தேவர்கள், ஏன்னா ஒருத்தருக்கு தபஸ் பண்ணுவது பலன் கொடுக்கலன்னா தேவர்களுடைய உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த தேவர்கள்லாம் வந்து பகவான்கிட்ட போய் துருவனுக்கு தரிசனம் கொடுங்கள் என்று சொல்ல, அப்போ தான் பகவான் சொன்னான், துருவனுக்கு தரிசனம் கொடுக்க போகலை, துருவனை தரிசனம் பண்ண போகிறேன்னு பகவான் கிளம்பி வரார். மதோர்வனம் பிருத்தியதி திருட்சயாகதகா. பகவானே முன்னாடி வந்து துருவான்னு கூப்பிட்டும் கூட அவன் கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை முடிந்து உள்ளுக்குள்ளேயே பகவானை பார்க்குறான். உடனே அவன் உள்ளுக்குள்ளே பார்க்குற அந்த பகவானுடைய ரூபத்தை மறைச்சார் பகவான். உடனே கண்ணை திறந்து வெளியில் பார்த்தான். அதே பகவான் எதிர்க்க நிற்கிறத பார்த்து ஓடி வரான். உடனே துருவனை தொடரணும்னு பகவானுக்கும் ஆசையாக இருக்குது. தன் சங்குனால் தொட்டாராம். பகவான் கையில் சங்கு சக்கரம் இருக்கே, சக்கரம் வந்து மோட்சத்தை கொடுக்கும், சங்கு ஞானத்தை கொடுக்கும். அதான் அந்த காலத்தில் சங்கில் குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா. ஏன்னா அந்த சங்குனால் பால் கொடுத்தா ஞானம் வரும்.
இப்போ சங்கெல்லாம் விட்டுட்டு அதை பாட்டிலில் கொடுத்துட்டுருக்கு. சங்கில் கொடுத்தா விசேஷம். அதனால் பகவான் சங்குனால் அந்த பையனை தொட்டான். அந்த துருவனை தொட்ட அடுத்த க்ஷணம் அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு 12 ஸ்லோகங்களால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாஸ்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். நம்ம எல்லாரும் ஒரு மிஷின் மாதிரி தான். அந்த மிஷினை இயக்கக்கூடிய சக்தியாக பகவான் இருக்கிறான். அகம் யந்திரோ ரிஷிகேஷா தொம் யந்திரி கிலகேசவா. கார் தானாக ஓடுமோ? கார் ஓடுறதுனா காருக்குள்ளே ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டினா தான் ஓட முடியும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கார். அதனால தான் நம்ம இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் கதை சொல்கிறேன் நீங்கள் கதை கேட்குறீங்கன்னு. உண்மையிலே என்ன நடக்கிறதுனா என் உள்ளே இருந்து பகவான் தான் சொல்கிறார், உங்கள் உள்ளே இருந்து பகவான் தான் கேட்குறார். அது எப்போ தெரியும்னா அந்த இருக்கிற பகவான் இறங்கி போயிட்டார் வச்சுக்கோ, அப்புறம் 4 பேர் வருவார்கள். 2 பேர் கையை பிடிப்பார், 2 பேர் காலை பிடிச்சி ஆம்புலன்ஸில் ஏற்றுவா. அப்போ புரியும் யார் கதை சொன்னால் கதை கேட்டான்னு. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு இந்த சைதன்யமாக இருக்காரே அந்த பிரவிஷ்ய, நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து அந்த உயிருக்கு உயிராக இருந்து நம்மளை அனுகிரகம் வந்தாரே அந்த பகவானுக்கு நன்றி சொல்லணும். அந்த பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடிய சத்சங்கம் வேணும், அந்த பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும் என்று துருவன் பிரார்த்தனை பண்ண துருவனுக்கு ஆயுசு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்து பகவான் மறைஞ்சார். துருவன் வந்த உடனே அவனை ராஜாவாக்கி அவள் அப்பா காட்டுக்கு போனார். துருவனுடைய தம்பி காட்டில் யட்சர்களோட யுத்தம் பண்ணி அவன் மடிந்தான். யட்சர்கள்லாம் தன் தம்பி அடிச்சுட்டார்களேன்னு உடனே என்ன பண்ணினான் துருவன், யட்சர்களோட சண்டைக்கு போனான். யட்சர்களோட சண்டைக்கு போகும்போது யட்சராஜா குபேரன் வந்துவிட்டார். குபேரன் வந்து யட்சர்களுக்கு ராஜா. அவர் வந்து துருவனை பார்த்து என்ன வரம் வேணும்னு கேட்டார். இப்போ எல்லாரும் குருவாயூரப்பனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறதில்ல, இந்த குபேரனை பார்த்தா தேவலேன்னு குபேர ஹோமம், வெறும் குபேர மந்திரம், குபேர ஹோமம் வர லட்சுமி குபேர ஹோமம், குபேர யந்திரம், குபேர மந்திரம். ஒரு வீட்டில் போனேன் நம்பராக ஒரு கோலம் போட்டிருந்தான். இது என்ன நம்பராக போடு, இதுதான் குபேர கோலங்கிறா. கோலம் முதற்கொண்டு குபேர கோலம் போடுறா. இந்த குபேரன் சொப்பனத்தில் கூட வரமாட்டேங்கிறான். இந்த குபேரன் சொப்பனத்தில் இல்லை, டைரெக்டாக வந்து கேட்குறார். நெல்லையப்பரை பார்க்க போகிறாளோ இல்லையே, நிறைய பேர் குபேரலிங்கத்தை பார்க்கணும் போகிறா. இப்படி இந்த குபேரனை பார்க்கணும் தான் ஆசைப்படுறா. அந்த குபேரன் டைரெக்டாக வந்து கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும்னு. குபேரனே என்ன வரம் வேணும்னு கேட்கும்பொழுது இந்த துருவன் சொன்னான், எனக்கு பகவானிடத்தில் பக்தி வேணும் என்று கேட்க துருவன் அந்த குபேரன் ஆச்சரியப்பட்டு அனுகிரகம் பண்ணினான் என்று சொல்லி இந்த துருவ சரித்திரத்தை முடித்தார். இந்த துருவனுடைய பரம்பரையிலேயே பிருத்துன்னு ஒரு மகாராஜா இந்த பூமியை அரசாட்சி பண்ணதுனால தான் இந்த பூமிக்கு பிருத்திவி என்று பேர் ஏற்பட்டது. அதே பரம்பரையிலேயே புரஞ்சனன்னு பிராச்சீன பரிகேசன் ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜாவுக்கு நாரதர் புரஞ்சன உபாக்கியானங்கிற ஒரு கதையை சொன்னார். அந்த பிராச்சீன பரிகேச ராஜாவுடைய குழந்தைகள் 10 பேர் பிரச்சேதசுகள்னு பேர். அவர்கள் தபஸ் பண்ணலாம்னு குருவாயூருக்கு வந்தார்கள். இப்போ தான் அந்த குருவாயூரப்பன் இருக்கார். அப்போ குருவாயூரப்பன் இல்லை, இது ஒரிஜினல் ஊர் வந்து மம்மியூரப்பன், சிவனுடைய ஊர். அது மகிமையூர்னு பேர். அது சொல்லி மருவி மம்மியூர்னு ஆயிடுச்சு. நான் நினச்சிப்பேன் இது குருவாயூர் அப்பனுங்கிறதால அது மம்மியாக ஆகிட்டார் போல இருக்க சிவன். அப்போ அதனால் அந்த சிவன் என்ன பண்ணினார், இந்த பிரச்சேதசுகளை கூப்பிட்டு உபதேசம் பண்ணினார் இந்த ஒரு மந்திரத்தை. ருத்ரகீதன்னு பேர். பாகவதம் 4வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் யோகாதேசம்னு அந்த மந்திரத்துக்கு பேர். ஜிதந்த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இதை சொல்லுங்கள் குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் கிடைக்குன்னு சிவன் அவருக்கு உபதேசம் பண்ண அவர்களும் ஜெபம் பண்ணி குருவாயூரப்பனை பார்த்து அனுகிரகத்தை அடைந்தார்கள். அவளுடைய அப்பாவுக்கு நாரதர் புரஞ்சன உபாக்கியான்னு ஒரு கதையை ஒன்று சொல்லி ஞானத்தை கொடுத்தார். அந்த கதையினுடைய சாரம் என்னடானா, இந்த உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு. 100 வருஷம் லீஸுக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த உடம்பை. இந்த 100 வருஷம் லீஸுக்கு இந்த வாடகை வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. சில பேர் வாடகை வீட்டில் ரிப்பேரெல்லாம் பண்ணிவிட்டு நான் தான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் தான் எல்லாம் கரண்ட் பில்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு தான் சொந்தம்பார்கள். கடைசியில் கேஸ் போட்டு எடுத்துட்டுருவா. அதனால் நம்மளும் இந்த வாடகை வீடு இந்த உடம்புக்கு சில பேர் ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி நம்ம தலைக்கு எல்லோரும் பிளாக் வாஷ் அடிச்சுக்கிறார்கள். இந்த ஓடு மாற்றுற மாதிரி இந்த பல் விழுந்தால் வேறு பல்லை வாங்கி கட்டிக்கிறார்கள். அப்பப்போ நம்மளும் இதை ரிப்பேர் பண்ணுறோம். ரிப்பேர் பண்ணினா கூட இதில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அது அழகாக ஒரு பாட்டாக பாடுறார் வேதநாயகம் பிள்ளைங்கிறவர். வாழ்வை நம்பாதே
புவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே புவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே தேகம் மாம்சம் மூட்டை பல ஜந்துக்கள்கெல்லாம் வேட்டை தேகம் மாம்சம் மூட்டை பல ஜந்துக்கள்கெல்லாம் வேட்டை ஓஹோ ஆனந்த கோட்டை ஓஹோ ஆனந்த கோட்டை உயிர் ஓடிட எத்துணை பாட்டை உயிர் ஓடிட எத்துணை பாட்டை வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையிலே ஓடு இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையிலே ஓடு உடல் ஒன்றுக்கும் உதவாத கூடு உடல் ஒன்றுக்கும் உதவாத கூடு இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு புவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே பெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம் நம்மை பிடுங்கி தின்பதில் நாட்டம் பெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம் நம்மை பிடுங்கி தின்பதில் நாட்டம் கையில் உண்டான போது கொண்டாட்டம் கையில் உண்டான போது கொண்டாட்டம் செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம் செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம் ஓட்டம் வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே எண்ணிக்கை இல்லாமல் இங்கே முன்னம் இருந்தவர் எல்லாம் எங்கே எண்ணிக்கை இல்லாமல் இங்கே முன்னம் இருந்தவர் எல்லாம் எங்கே நாம் அண்டி போக வேண்டும் அங்கே நாம் அண்டி போக வேண்டும் அங்கே வேதநாயகம் சொல்லும் பாங்கே வேதநாயகம் சொல்லும் பாங்கே புவி வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே வேதநாயகம் பிள்ளைங்கிறவர் கிறிஸ்டினாக இருந்தார். அப்புறம் நம்ம ஆழ்வார் பாசனம் தேவாரெல்லாம் படித்த பிறகு இதனுடைய புரிஞ்சுண்டு அதனுடைய சாரமாக அழகாக ஒரு பாட்டை எழுதியிருக்கார். இந்த புரஞ்சன உபாக்கியான சாரமாக இதோட 4வது ஸ்கந்தம் முடிகிறது. 5வது பகுதியில் மனுவனுடைய மூத்த பையன் பிரியவிரதன்னு பெயர். எல்லாத்தையும் பிரியமாக பழகிறதே ஒரு விரதம். சில பேர் ஏகாசி விரதம் சிவராத்திரி விரதம்லாம் பண்ணுவார்கள். அன்றைக்கின்னு போட்டு விரதமாக இருந்தாலே பட்னியாக இருக்கணுமா, பட்னியாக இருந்தாலே கோபம் வரும். பட்னியாக இருந்து எல்லாரையும் திட்டுறதை விட பேசாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பிரியமாக பழகினாலே போகும். பிரியமாக பழகிறது ஒரு விரதம். அதனால் பிரியவிரதன்னு அவனுக்கு பெயர். அவனுடைய பையனுக்கு ஆக்னித்ரன்னு பெயர். அவருடைய பையனுக்கு நாபின்னு பெயர். அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். அந்த யாகத்தில் பகவானே பிரத்யட்சமாக வந்தார். அந்த பகவானை பார்த்து யாகம் பண்ணுற ரித்திக்குகள்லாம் பிரார்த்தனை பண்ணினார்கள். அழகான ஒரு பிரார்த்தனை. அத கதஞ்சித் ஸ்கலன க்ஷுத்பதன ஜிம்பன துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வரமரண தசாயாமபி சகல கஸ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. எப்பொழுதும் எங்கள் வாயில் உன்னுடைய திருநாமங்கள் வரணும்னு அனுகிரகம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ராஜாவுக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும் என்று கேட்க உடனே பகவான் சிரித்தார். குழந்தை வேணும்னா நான் பாட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்குறீங்களே, என்ன மாதிரி உலகத்தில் யாருமே இல்லையே, நானே குழந்தையாக பிறக்கிறேன்னு. அதனால் பகவான்கிட்ட கேட்டாலும் நன்னா கேட்கணும். குருவாயூரப்பா குழந்தை கொண்டான்னு கேட்கக்கூடாது. குருவாயூரப்பா ஒன்றை மாதிரி ஒரு குழந்தைய கொண்டான்னு கேட்டால் வேறு அப்படி இல்லாமல் குருவாயூரப்பனே குழந்தையாக பிறப்பார். அதனால் பகவானே இந்த ராஜாவுக்கு குழந்தையாக பிறந்தார். இந்த அவதாரத்தில் தான் பகவானுக்கு ரிஷபன்னு பெயர். இந்த ரிஷபதேவனுடைய அவதாரத்தில் இந்த பாரத தேசத்தில் மழை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ ஆகாசத்தை பார்த்து சிரித்து மழையை வரவழைச்சு விட்டார். அதை பார்த்து இந்திரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஜெயந்தின்னு பெயர். அந்த ஜெயந்திக்கும் ரிஷபதேவருக்கும் 100 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு தர்ம சூக்ஷ்மத்தை உபதேசம் பண்ணினார். தர்மம் எல்லாருக்கும் தெரியும். மாத்ரு தேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இது தர்மம். தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு அம்மாவையே தெய்வமாக மதித்து நடக்கணும். அப்பா சொல்லுக்கு மேலே மந்திரம் இல்லை. இப்படிலாம் தர்ம சூட்சம் என்னடான்னா, அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும்
தர்மத்தை சொன்னால் தான் கேட்கணும், அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பையன் கோவிலுக்கு போயின்னு இருக்கான் சாயங்காலம், அவள் அப்பா சீட்டு விளையாடின்னு இருக்கார். உடனே பையனை கூப்பிட்டு, அப்பா என் ஃப்ரெண்டு இன்றைக்கி சீட்டாட வரலை, நாளைக்கு கோவிலுக்கு போகலாம், இன்றைக்கி சீட்டாடவான்னு சொன்னால், பித்ருதேவோ பவ, சீட்டாட போகக்கூடாது. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் தர்மத்தை சொன்னால் கேட்கணுமே தவிர அதர்மத்தை சொன்னால் யார் சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தர்ம சூக்ஷ்மத்தை சொன்னார். அதன் ஒரு காட்டுத்தீயில் போய் மறைஞ்சார். அவருடைய மூத்த பையன்தான் பரதன்னு பெயர். அவர் அரசாட்சி பண்ணினதுனால தான் இந்த நாட்டுக்கே பாரத நாடு என்று பெயர் ஏற்பட்டது. இவர் நிறைய தர்மங்களை பண்ணினார். இந்த தர்மத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னா, மனசு சுத்தமாக ஆகணும். மனசு சுத்தமாக எடுத்தானே எப்படி தெரியும்னா, அந்த தர்மத்தை நமக்குன்னு பண்ணக்கூடாது, நாராயணாயேதி. அதனால தான் நம்ம பெரியவா அழகாக வச்சுருக்காங்க, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சங்கல்பம் பண்ணிட்டும் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு முடிச்சிடணும். அந்த தர்மத்தை கர்மாவாக பண்ணாமல் கர்ம யோகமாக பண்ணணும். எப்படிடான்னா, இந்த கர்மா நம்மளை பந்தப்படுத்திடும். அது கர்ம யோகமாக நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னா அது கர்ம யோகமாக போயிடும். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருத்தன் என்ன பண்ணால் நிறைய நெய்யை குடிச்சிட்டான். நெய்யை குடித்தோடனே வயத்த வலி வந்துடுச்சு. உடனே ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் நெய்யை குடிச்சுட்டேன் வயத்த வலிக்கிறதுன்னா, உடனே ஒரு டப்பாவில் ஒரு பொடியை கொடுத்தார், ஒரு சூர்ணத்தை கொடுத்தார். இந்த பொடியை நெய்யில் குழச்சி சாப்பிடுங்க சரியாக போயிடும்னார். சாயங்காலம் நெய் குடிச்சு தானே எனக்கு வயத்த வலி வந்ததுன்னு, நெய் குடித்து வந்த வயத்த வலிக்கு அதே நெய்யில் ஒரு பொடியை கலந்து சாப்பிட்டா அப்படி சரியாக போகுமோ? அப்படி எந்த கர்மாக்கள் நம்மளை பந்தப்படுத்துமோ அதே கர்மாவையே பண்ணி நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா அதுவே கர்ம பந்த விமோசனமாக ஆகிடும். அப்படி பண்ணதுனால இவருக்கு மனசு சுத்தமாகிடுச்சு. மனசு சுத்தமாக இருக்குன்னு எப்படி தெரியும்னா, கண்ணை மூடினா பகவான் தெரிகிறாராம். நம்மலாம் கண்ணை மூடினா அது இருட்டாக தெரிகிறதே தவிர பகவான் தெரிய மாட்டேங்கிறார். கண்ணை மூடினா பகவான் தெரிஞ்சால் நமக்கு மனசு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். இவருக்கு ஹிருதயத்தில் நிஜ புருடர்கள் லிகிதேன ஆத்மனி புருடரூபேன விரோச்சமானே உச்சைஸ்தராம் பக்தி நனுதின மேதமானரையா அஜாயத்த. எழுதிய சித்திரம் போல் ஹிருதயத்தில் பகவான் தெரிகிறாராம். அதனால் நாட்டை விட்டார், பையங்கள் தர ராஜ்யத்தை கொடுத்தார். நேபாள தேசத்துக்கு வந்து அங்கே சாலக்கிராம பூஜையும் பண்ணிட்டு தியான ஜடபரதர் சரித்திரத்தில் அவருடைய உபதேசம் முக்கியம். அவர் சொன்னார், என் தலையை வெட்டலாம் என்னை வெட்ட முடியாதுன்னு. இன்னும் நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த என்னோடதை நானாகவே நினச்சிட்டுறோம். இப்போ என்னோடய வேட்டினா வேட்டி வேறு நான் வேறு. இப்போ என்னோடய வாட்சில் உதாரணம் சொல்லலாம், என்னோடய வாட்சினா வாட்சி வேறு நான் வேறு. என்னோடய சிப்லா கட்டைனா இந்த சிப்லா கட்டை வேறு நான் வேறு. என்னோடய வீடுனா வீடு வேறு நான் வேறு. அதுமாதிரி என்னோடய கைனா கை வேறு நான் வேறு. என்னோடய தலைனா தலை வேறு நான் வேறு. அப்போ நம்ம இந்த தலையை என்னோடதை தலையே நானாக நினச்சிட்டுருக்கோம். தலைக்கு தலை வலிச்சுன்னா தலைக்கு தான் வலியை தவிர நமக்கு வலி இல்லை. ஆனால் நமக்கே வலின்னு நினச்சிட்டு இருக்கோம். கை வலிச்சதுன்னா கைக்கு தான் வலியை தவிர நமக்கு வலி இல்லை. காலுக்கு தான் வலி, நமக்கு வலி இல்லை. இந்த ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோங்கிறார். இந்த உடம்பை என்னோடதை நானாகவே நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த உடம்புக்கு கஷ்டம் வந்தாலே நமக்கே எடுத்து நினச்சிக்கிறோம். இந்த உடம்புக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உடனே அந்த ராஜா கேட்டான், அது உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, எனக்கு அப்படி தெரியலையே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உடம்புக்கும் இந்த ஆத்மாவுக்கும் நடுவில் மனசுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த கஷ்டத்தில் அனுபவிக்கிறது. அந்த மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா போகும். கண்ட்ரோல் பண்ணாத அது மனசை கண்ட்ரோல் பண்ணால் நினச்சா அவள் தான் பாயறது குதிரை மாதிரி. இந்த மனசு இங்கே உட்காந்து உபன்யாசத்தில் இருக்கும்போது எத்தனை தத்துவம் சுற்றின்னு போய்ட்டு வருது. சில பேருக்கு வீட்டுக்கு போய்ட்டு வருது, அங்கே போய்ட்டு வருது. இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னா, இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணுன்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணின மகாத்மாக்கள் குருநாதர்கள்லாம் இருக்காளே, அது மாதிரி அவள் சன்னதியில் போய் உட்காந்து நிட்டோம்னா இந்த அழகா குரோஹோ ஹரேஹே சரணோபாசனாஸ்திரஹா ஜெகிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். ஜெகிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம் அப்படிங்கிறார். இந்த குரு ஹரிச்சரணத்தை பிடிச்சுன்னு விட்டோம்னா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிவிடலாம் என்று சொல்லி உபதேசம் பண்ணி ஜடபரதரை கிளம்பினார். இந்த ரகுகணனும் அந்த ராஜாவும் அவரையே தியானம் பண்ணி அவனும் மகாத்மாவாக ஆனான். இந்த ஜடபரத சரித்திரத்தை கேட்குற வாழ்க்கை எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஏன்னா ஞானிகளுடைய கதையை கேட்டால் நமக்கு எல்லாம் தெரியும். அதுதான் தஸ்மாத் ஆத்மக்கியம் அபியர்ச்சியத் பூதி காமஹான்னு வேதம் சொல்கிறது, உபனிஷத். உனக்கு என்ன வேணும்னாலும் ஞானிகளை ஆசிரியின். ஏண்டானா ஞானிகள் பகவான் அடையும் பொழுது அவள் புண்ணிய பாவத்தெல்லாம் விட்டுடுவா. பகவானாவது உனக்கு இவ்வளோதான், உன் புண்ணியத்துக்கு இவ்வளோ தான் பலன்னு சொல்லிடுவார் பகவான். ஞானிகள் அப்படி சொல்ல மாட்டா. அவளுடைய புண்ணிய பாவம் நிறைய இருக்குமே சேர்த்து வச்சது அந்த ஞானிகளுடைய சமாதியில் போய்
பிரதட்சணம் பண்ணினோம்னா நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் சமாதி, குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய சமாதி மந்திராலயத்தில், ஆலந்திங்கிற இடத்துல ஞானேஸ்வர சுவாமிகளுடைய சமாதி, இதெல்லாம் ஜீவ சமாதின்னு பேர். கோவிந்தபுரத்தில் பகவன் நாம போதேந்திர சுவாமிகளுடைய சமாதி, இதெல்லாம் அவள் போன பிறகு பண்ண சமாதி வைக்கிறது வேறு. அவள் இருக்கும்போதே டேட்டை சொல்லி எல்லாரையும் வர சொல்லி ஜீவனோடு இருக்கக்கூடிய சமாதி ஜீவ சமாதின்னு பேர். இது மாதிரி மகான்களுடைய சமாதியில் போய் அவளுடைய இல்லை அப்புறம் வச்ச சமாதியும் பெயர். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, பிரம்மவித் பிரம்மைவ பவதி, அந்த பரமாத்மாவை தெரிஞ்சின்றவன் பரமாத்மாவாகவே இருக்கிறான். இருந்தான்னு சொல்லலை, இருக்கிறான்னு இருக்கு. அதனால் அந்த ஞானிகள் ஞானிகளுக்கு அழிவே கிடையாது. நீ இன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சா தரிசனம் கொடுப்பார்கள். அந்த ஞானிகளுடைய சமாதியில் போய் பிரார்த்தனை பண்ணினோம்னா நமக்கு உடனே பலன் கிடைக்கும். அதனுடைய எல்லா விதமான க்ஷேமங்களும் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி, அதன் பிறகு பூகோள ககோளத்தை சொல்லி 5வது ஸ்கந்தத்தை முடித்தார். இன்றைக்கி பிரவச்சனத்தை நான் இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான பெங்களூரில் ஒரு மாமி இருந்தா, அனந்தலட்சுமி மாமின்னு பேர். சமஸ்கிருதத்திலே பேசுவா, சமஸ்கிருதத்திலே உபன்யாசம் பண்ணுவா. நிறைய குழந்தைகளை தயார் பண்ணினான். நொச்சூர் வெங்கட்ராம சுவாமிகள்னு அவருடைய, இப்போ அவர் பேர் மாறிடுத்து, ரமணச்சரணத்தை, அவருடைய சிஷ்யாலாம் கூட இந்த மாமிகிட்ட படித்தவா தான். ஸ்ரீதர் குருஜின்னு பேர். இன்னும் நிறைய பேர். வியோமான்னு ஒரு இது இருக்குது, யூடியூப்பில் போனீங்கன்னா வியோமானு அடித்தோம்னா அது சமஸ்கிருதத்தில் ஏபிசிடிலேருந்து ஆனாவனாலேருந்து ஆரம்பித்து எம்ஏ படிக்கிற வரலையும் அதில் எல்லாம் ஈஸியாக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே எழுதுறதுக்கு முதற்கொண்டு எல்லாம் ஈஸியாக வச்சுருக்கார்கள். அவள் ஒரு அவார்டு ருக்வேத கணபாடிகள்னு ஒருத்தருக்கு, எஜுர்வேத கணபாடிகள்னு ஸ்ரீராம் கணபாடிகள்னு ஹைதராபாத்தில் அவருக்கு, அது மாதிரி சாஸ்திர வித்வான்களுக்குன்னு 2-3-4-5 பேருக்கு அவார்டு கொடுத்து கௌரவிக்கிறாள். அதில் புராணம் இதிகாசத்துக்கு 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கா. அதில் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார்னு அவர் எல்லாமே பார்க்காம சொல்லுவார். அவருக்கும் அதே மாதிரி அடியேனுக்கும் அந்த அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அது நாளைக்கு பெங்களூரில் போய் வாங்கிக்கணும். அதனால் அவள் என்னை கூப்பிட்ட உடனே நான் ராமகிருஷ்ண வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பண்ணட்டோம்னு. எனக்கு பதில் நாளைக்கு உபன்யாசத்தை என் பொண்ணு பண்ணுவா, அவள் நன்னா பண்ணுவா என்று சொல்ல, சரின்னு அவர் ஓகே சொன்னதுனால நாளைக்கு உபன்யாசம் குழந்தை சொல்லுவா. பிரகலாத சரித்திரம்னா பிரகலாதனே குழந்தை தான், ஆனால் பிரகலாதனான குழந்தையினுடைய கதையை குழந்தை சொல்லட்டும்னு நாளைக்கு பிரகலாத சரித்திரம் இதே மாதிரி 6:30 8:15 பொண்ணு சொல்லுவாள். நாளைக்கு ஒரு நாளைக்கு அந்த அவார்டு கொடுக்கறதுனால போயிட்டு நான் நாளான்னைக்கு காலம்பரை வந்துடுவேன். இங்கே காலம்பரை யாகம் நடந்துட்டுருக்கு. அந்த யாகத்தில் எஜுர்வேதத்துலேயே ஒரு சாதாரண ஒரு தங்கம் வாங்க போனாலே என்ன பண்ணுறான்னா, அதை ஒரு வைரமோ ஏதாவது வாங்குகிறோன்னா அதை ஒரு பெட்டியில் முதல்ல என்ன பண்ணுறா, ஒரு சேப்பு கடலாசியில் ஒரு மடிக்கிறா, அதை ஒரு பெட்டியில் வைக்கிறா, அந்த பெட்டியை ஒரு பேக்கில் வைக்கிறா, அதை ஒரு பேக்கை கொடுத்து அனுப்புகிறான். ஒரு சின்ன ஒரு வைரக்கல்லுக்கோ ஒரு தங்கத்துக்கே இவ்வளோ பேக் பண்ணி கொடுக்குறான்னா, இந்த வேதத்திலேயே முக்கிய 7 காண்டத்தில் பிரதானமான காண்டம் நடு, அதில் நடுவில் இந்த ருத்ரம், அந்த ருத்ரத்துக்கு நடுவில் நமசோமாயச்சங்கிற மந்திரம், அதுக்கு நடுவில் நமசிவாய இந்த நமசிவாயங்கிறது அவ்வளோ ரத்னம் வைரம் மாதிரி, அதில் வேதம் அப்படி பொக்கிஷம் மாதிரி அப்படி பெட்டி போட்டு கொடுத்துருக்கு. நாளைக்கு ஹோமம் எஜுர்வேதம் முழுக்க இங்கே முக்கியமாக ஹோமம் பண்ணினாலும் முக்கியமாக நாளைக்கு ருத்ர ஹோமம் வரும். அதனால் நாளைக்கு ஹோமத்தில் வந்தால் ரொம்ப விசேஷம். அது காலம்பரை 8:45 9 மணிக்கிட்ட வரும்னு சொன்னார்கள். அவளுக்கு தான் அது தெரியும். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே எல்லோரும் வந்து இந்த ஹோமத்துலேயும் கலந்துண்டு, நாளைக்கு பிரதான மந்திரங்கள்லாம் நாளைக்கு பெரிய காண்டம், நாளைக்கு பிரதான ஹோமங்கள்லாம் நாளைக்கு வரும். நாளைக்கு காலம்பரை ஹோமத்துலேயும் கலந்துக்கணும். ஹோமத்துலேயும் கலந்துட்டு அந்த வேதம் படித்தவர்களை பார்த்தாலே போகும். வேத சிவஹா சிவோ வேதா, வேதமே சிவன், சிவனே வேதம். வேதாத்தியாயி சதாசிவஹா, அந்த வேதம் படித்தவாளே சதாசிவஸ்வரூபம் என்று சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த வேதம் பகவானுடைய மூச்சுக்காத்து. பாகவதத்தில் சொல்கிறது வேதோ நாராயண சாட்சாத்து, அந்த நாராயண ஸ்வரூபந்தான் வேதம் பாகவதமும் சொல்கிறது. இப்படி சங்கரநாராயண ரூபமாக வேதம் இருக்குது. அதனால் இந்த வேதம் படித்தவாளை பார்த்தாலே போகும். அதனால் விப்ரௌக தரிசனாத் சத்யா க்ஷீயந்தே பாபராசியா, இங்கே வந்து அவர்களை பார்த்து ஒரு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினோம்னா நமக்கு மறுபடியும் ஜென்மா இல்லாத ஒரு நல்ல கதியை பகவான் கொடுப்பார். நான் நாளைக்கு இந்த ஹோமத்துலேயும் சாயங்காலம் பிரகலாத சரித்திரத்துலேயும் எல்லோரும் வந்து கலந்துக்கணும். நம பார்வதி பதயே ஹர ஹர மஹா
ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஒரு குரு கீர்த்தனம், அப்புறம் ஒரு பாகவத ஆரத்தி, ஒரு பாட்டு பாடி பூர்த்தி பண்ணுறேன். அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பேன், அதையும் வாங்கிட்டு கிளம்பலாம். ஸ்வஜனகிருதமல்ல சரோவர விகசித சரசீருக மிருது சரணா கம்பீர கமன கருணாயதனயன கலாதர சீதலவதனா லலித விஷால லலாட்ட விபாசித கோபி சந்தன திலகா ஜய ஜய கலிமத ஹரணா ஜய ஹரிநாம விதரணா ஜய ஹிதகர மிருது வச்சனா ஹேம சைல சமதீர உதாரா கருணா பாராவாரா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா ஜய ஸ்ரீ மாதுரி ரமணா. ஜெய் போல் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத. பட்டுதர மருபூமௌ சரதாம் பதி பதி பரிபததாம் பிரதிபதலலிதம் த்வாம் த்யக்த்வா பரமசுகம் குதகா தேவா ஜய ஜய பாகவத ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜய ஜய பாகவத தேவா ஜய ஜய பாகவத. ஜெய் போலோ பாகவத பகவான் கி ஜெய். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. राधे कृष्णा. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244